கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வசனங்கள் மூலமாய் கர்த்தர் மனதின் காரிருளெல்லாம் நீங்கும்படி எங்களோடு பேசுங்கப்பா. இம்மைக்கேற்ற இன்பங்கள் எல்லாம் நாங்கள் எங்களை விட்டு அகற்றி அந்த மறுமை ராஜ்யத்தை நாங்கள் வாஞ்சையாய் தேட கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் இயேசுவின் இரத்தம் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயாம், அல்லேலூயாம். முதல் 7 நாள் இயேசுவின் இரத்தத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் நாம் கடந்த 6 நாட்கள் தியானித்தோம். இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நாளிலே இயேசுவின் இரத்தம் நீதிமான்களாக்கும் இரத்தம் என்று முதல் நாளிலே பார்த்தோம். இரண்டாவது நாளிலே இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் என்று இரண்டாவது நாளிலே நாம் பார்த்தோம். மூன்றாவது நாளிலே பரிந்து பேசும் இரத்தம் என்று என்ன செய்தோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது என்று பார்த்தோம். நான்காவது நாளிலே பலவானாக்கும் இரத்தம் என்கிற தலைப்பில் இயேசு பலவீனங்களை அவர் நீக்குகிறார், பலன் தருகிறார் என்று பார்த்தோம். ஐந்தாவது நாளிலே ஒப்புரவாக்கும் இரத்தம் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மை பிதாவோடு அனுதினம் ஒப்புரவாக்குகிறார் என்று பார்த்தோம்.
6வது நாள் நேற்று தினத்தில் நம்மை பரிசுத்தமாக்கும் இரத்தம் என்கிற தலைப்பில் நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த 6 நாள் கூட்டங்களில் பங்கெடுக்காதவர்கள் இந்த 6 நாட்களுடைய செய்தியும் நம்முடைய யூடியூப் சேனலில் உண்டு. 6 நாட்களும் அதை அநேக வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்க்காத செய்தியை நீங்கள் பாருங்கள், வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 7வது நாளிலே இயேசுவின் இரத்தத்தின் மேன்மை நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஜெயம் தரும் இரத்தம். வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல தள்ளப்பட்டதான சாத்தானை தேவ ஜனங்கள் போராடி ஜெயிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்பட்டதாக இருக்கும். அந்த கைவிடப்பட்ட ஜனத்தில் விசேஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த கைவிடப்பட்டதான அந்த நாட்களில் 7 வருடங்கள் இந்த பூமியில் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை நடைபெறும் பொழுது சாத்தான் தள்ளப்பட்ட வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய முழு நோக்கமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தான் இருக்கும். ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு அவருடைய வருகையின் தருணம். அவர் வருகையில் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதி மக்களாகி நீங்களும் நானும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்களானால், கைவிடப்பட்டவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்பது அந்த கிறிஸ்துவின் நாட்களில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நூதனமான உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. கைவிடப்பட்ட சபை அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டா அவங்க எடுத்துக்கொள்ளப்படலாம் என்பதெல்லாம் ஜனங்களை இடர பண்ணுகிற வார்த்தை. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட கடைசி தருணம் வருகை மாத்திரமே. இனி வருகிற நாட்கள் சபைக்கு பயங்கரமாக நெருக்கம். அதை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இயேசுவே கேட்கிறாரு, நான் திரும்ப பூமிக்கு வருவேன், சபை எடுத்துக்கொள்வதற்காக நான் திரும்ப வருவேன். அப்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பேனா? விசுவாசம் இருக்குமா? என்ன விசுவாசம்? கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் அல்ல. இது முந்தின அதிகாரம். லூக்கா 17வது அதிகாரத்தில் 22 37 வரை வாசித்தீங்கன்னா இயேசுவின் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. சொல்லும் பொழுது இயேசு வருகையின் நாட்களிலே நோவாவின் காலத்தை போல லோத்துவின் நாட்களை போல சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருகை நாட்களிலே நோவாவின் காலத்தில் எப்படி நோவா குடும்பம் 8 பேர் தவிர வேறு ஒருவரும் கர்த்தரை விசுவாசிக்காமல் அவருக்காக வாழாமல் தேவனற்ற ஜனங்களாய் வாழ்ந்து அழிந்து போனார்களோ, அப்படிப்பட்ட விசுவாச துரோகம் இயேசு வருகையாகிய கடைசி நாட்களிலே நடக்கும். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுவாங்க. நோவா நாட்கள்ல 8 பேர்ல கர்த்தர் உண்மையா விசுவாசித்தார்கள். 8 பேர்ல கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள். மற்ற ஜனமெல்லாம் உலகத்துக்கு ஒத்து போயிட்டார்கள். உலக ஜனங்களைப் போல வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய நியாயத்திற்கு அழிக்கப்பட்டார்கள். லோத்து நாட்களிலே சோதோம் குமாரா அழிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய கிருபையை பெற்ற லோத்து மனைவி 2 பிள்ளைகள் மாத்திரம்தான் சோதோம் குமாரா விட்டு வெளியே வந்தார்கள். அதிலே லோத்து மனைவி வழியில் அழிந்து போனார். மீதி சோதோம் குமாரா பட்டணத்தார் எல்லாரும் தேவனற்றவர்களாய் உலக பிரகாரமாய் அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்ததினால் நியாயத்தின் அழிந்து போனார்கள். அதே போலதான் உலகத்தின் முடிவிலே நடக்கும் போராட்டங்கள் பாடுகளை கண்டு விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிற ஜனம் என்ன ஆனாலும் சரி, நான் மரிக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக வாழ்வேன் என்கிற வைராக்கியம் உள்ள விசுவாசம் உள்ள ஜனங்களை அழைத்து போகும்படி இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி கால நெருக்கங்கள், கடைசி கால போராட்டங்கள், தூற்றுக்கூடையிலே கர்த்தர் அவர் தானியத்தை பிரித்தெடுக்கிற நாட்கள் இது. இந்த கடைசி நாட்களிலே அவருக்காக வைராக்கியம் வாழ்கிற வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பிரித்தெடுக்க போகிறார். அந்த ஜனம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும். அழைத்து போகும்படி கர்த்தர் வரப்போகிறார். போராட்டங்களை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, உலகத்தோடு சமரசமாகிற, உலகத்தோடு கலந்து விடுகிறதான தேவ ஜனங்கள் வருகிறே கைவிடப்படுவார்கள். வருகிற நாட்களிலே கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். அது ஒரு ட்ரைலர் தான் போன வருஷம் நடந்த குவாரண்டைன் பீரியட், லாக்டவுன் பீரியட். கர்த்தர் ட்ரைலர் காண்பிச்சார் நம்ம யாருங்கிறத. சபை கூட்டப்பட்ட உடனே எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சபை போக முடியல ஏங்கினார்கள். எத்தனை பேர் எப்ப சபை நடக்குமோ அவ போய் நிமிஷமா இருந்தார்கள். கர்த்தர் அப்ப லிஸ்ட் பண்ணிட்டார். எத்தனை பேர் ஐயோ சபை போக முடியல, அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது ஆராதனை நடக்குது, ஆக சபையில எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், அதே போல வீட்டிலேயே கர்த்தர் உண்மையை ஆராதிப்பேன் என்று ஏங்கின கூட்டம் யாரு? அல்லது ஆன்லைன்ல தானே எப்ப நடந்தா என்ன, எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் என்று நிமிஷமா இருந்தவர்கள், குவாரண்டைன் பீரியட்ல கர்த்தரே அற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அந்த லாக்டவுன்ல தினந்தோறும் அழுது புலம்பி ஐயோ சபை திறக்கப்படவே இது கலந்த கூட்டம் கர்த்தர் பிரித்து வைத்து விட்டார். இது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கர்த்தர் நம்ம யாருங்கிறத என்ன செஞ்சாரு காட்டியிருக்கிறார். இன்னொரு வாய்ப்பு கர்த்தர் தருகிறார். இனி ஆகிலும் லாக்டவுன் பீரியட்ல கர்த்தரை ஆராதிக்காம தேவனற்றாய் வாழ்ந்த பொழுது கூட கர்த்தர் கொரோனா வைரஸ் நமக்கு அனுப்பி நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம இப்பவும் சபையில வைத்திருக்கிறார் என்றால் இன்று ஒரு முறை வாய்ப்பு தருகிறேன். நீ இனியாகிலும் உன் ஜீவியத்தை காத்துக்கொண்டு உலகத்தோடு ஒத்து போகாம என் ரத்தத்தினால் ஜெயிக்க உன்னை அர்ப்பணி. அல்லேலூயா. இங்கிலாந்து பிரதமர் கொரோனா வந்துச்சு இல்ல, இங்கிலாந்து பிரதமர் அவங்க என்ன ஐசியூ இல்லாம இருப்பாங்களா, சுகாதாரம் இல்லாம இருப்பாங்களா, எத்தனை செக்யூரிட்டி, எவ்வளவு பாதுகாப்பு, ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கு எனக்கு கொரோனா வரலையே. கர்த்தருடைய கிருபை. இப்போ கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எப்படி அனுதினமும் நான் ஜெயித்து வாழ்வது? இயேசு வருகை வரைக்கும் போராட்டம் உண்டு. எப்படி இந்த போராட்டத்தில் என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நான் ஜெயித்து வாழ்கிறது? ஒரு 3 காரியத்தை நாம் எடுத்து பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க வாசிக்கிறோம் எப்படி சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின், இங்க சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி பாவமறியாத பலியாக ஏற்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் சாத்தானை ஜெயித்தார். அதே போலதான் இன்றைக்கு சபையாகி உங்களோடு என்னோடு போராடுகிற, இயேசுவை விட்டு பின்வாங்கும்படி வழிதவறம் பண்ணும்படி போராடுகிற சத்துருவை எதிர்த்து நாம் தினந்தோறும் ஜெயிப்பதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவசியம் அப்படின்னா அவர் ரத்தத்தால் தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா ரட்சிப்புக்கு நம்மை தகுதிப்படுத்தின அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் அனுதினமும் சாத்தானை ஜெயிப்பதற்கும் நமக்கு போதுமானது. அல்லேலூயா. இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்படியே என்ன அர்த்தம்னா, தங்களை தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிற சாத்தானின் தந்திரம், சாத்தானின் வஞ்சகங்கள், அவைகளை
ரத்தத்தினாலே ஜெயித்து தங்களை காத்துக் கொண்டார்கள். சாத்தான் யுத்தம் பண்ணுகிறார் சொன்னால் ஏதோ அழிக்கிற ரத்தத்தை சிந்துகிற ஆயுதங்களை கொண்டு அல்ல, பாவம் செய்வதற்கு தூண்டுகிற தந்திரமான வஞ்சகமான காரியங்கள். அதாவது ஆயுதமே, சாத்தானுடைய ஆயுதமே வஞ்சகம், தந்திரம். அந்த தந்திரத்தை, வஞ்சகத்தை நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு படிப்போ பட்டமோ உலக ஞானமோ உலக அறிவோ அல்ல. நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. நீங்க எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும், எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும், எத்தனை உலக அறிவு உங்களுக்கு இருந்தாலும், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒண்ணுக்கு லாக்கிப்படாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு சரியான ஐக்கியம் உங்களுக்கு தினமும் இருக்குமானால், சாத்தான் தினந்தோறும் உங்க கால் கீழே கதறிட்டு இருப்பான். இல்லன்னா இப்படி கையை பிடிங்க, ரெண்டு பக்கம் சொல்லிட்டு இல்லன்னா அவன் கையில நீங்க தான் கதறிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நம்ம சாக்கனை என்ன செய்யணும்? பாதுகாக்கணுமா? இந்த இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தை குறித்து அதிகமாய் தியானிப்பதும் இல்லை, நினைச்சு கூட பார்க்கறது. சிலுவை பாடல கூட நீங்க ஆதிக்க பெந்தகோஸ்தே சபைகள் கூட சிலுவை பாடலை எப்பதான் தியானிக்க ஆரம்பிக்கிறோம்? எப்பதான்? குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான். அன்னைக்கு தான் ரத்தம் எலும்பு எல்லாமே அன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு வீட்டுல போய் என்ன செய்யறோம்? அதையும் முடிச்சிடணும். ரோட்ல குடிச்சு கிடந்தானா? ஏன்டா குடிச்சு கிடக்குற? இப்படி குடிச்சு விசுவாசி தானே. இனி என்ன கிழமை தெரியுமா? பெரிய வெள்ளி. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கொன்னுட்டான், துக்கம் தாழல, ஆகவே என்ன செய்திருக்கிறேன்? குடிச்சிருக்கிறேன். அடுத்து 2 நாள் கழிச்சு பார்த்தா அதே அவன் நல்லா குடிச்சு கிடக்குறான். ஏன்டா அன்னைக்கு தான் இயேசு செத்தாருன்னு குடிச்ச. இன்னைக்கு என்ன குடிச்ச? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஈஸ்டர். இயேசு சந்தோஷம் தாழல குடிச்சிட்டு வந்து. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே ஆங்கில சபையும் பாரம்பரிய கிறிஸ்தவமாக மாறிடுச்சு. இயேசுவின் ரத்தத்தின் மேன்மை நம்மால புரிஞ்சு கொள்ள முடியல. இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வாசிங்க, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்மை கர்த்தர் எப்படி மாத்தினாரா? எப்படி மாத்திக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நினைச்சாரா? மாற்ற எங்கேயோ மூலையில கிடந்த ஒன்றுக்கு உதவாது பட்டம் கட்டப்பட்டவர்கள், லாக்கி இல்லாதவர்கள், படிப்பில்லாதவர்கள், எழுத்தறிய தெரியாதவர்கள், ஞானம் இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, உலகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா உங்களை என்னையும் ஒரு நாள் இயேசு தெரிந்து கொண்டு ரட்சித்து ரத்தத்தினால் கழுவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்தானம். சாதாரண எலெக்ஷன்ல வார்டு மெம்பர் போஸ்ட் நிக்கிறதுக்கே எவ்வளவு செலவு பண்ணுறீங்களா? அவங்க நிக்கிறதுக்கு ஜெயிக்கிறது அப்புறம் வேற செலவு. எலெக்ஷன்ல வார்டு மெம்பர் எலெக்ஷனுக்கு தான் நிற்பதற்கு தனக்கு தகுதி கிடைப்பதற்கே அவன் செலவு பண்ணணும். ஆனா கர்த்தர் உங்களை எப்படி மாத்தினாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மை நிறுத்தினார். அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை கீழே தள்ளுவதுதான் சாத்த போராடுகிறான். ஆகதான் கர்த்தர் சபை எச்சரிப்பாய் சொல்கிறார். வெளிப்படுத்த 2 அதிகாரம் 25 உனக்குள்ளதை நான் வருமளவு பற்றிக் கொண்டிரு. ஆண்டு இயேசுவின் எச்சரிப்பு உனக்குள்ளதை வருமளவும் பற்றிக் கொண்டிருந்தா பிடித்துக் கொண்டிருந்த அர்த்தம் இல்ல. பற்றிக் கொண்டிருந்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அது பிடிச்ச சார்ஜர் கையில வச்சிருக்கோம். அது விரல் கொஞ்சம் தான், அது கை சின்னதுதான். அது கையில் சார்ஜர் மடிச்சிருக்குன்னு வைங்க, நம்ம வேணும்னு அதை எடுத்தோம்னா அவசியம் என்ன செய்யாது? விடாது. ஆனா அதோட விரல் குறைவு தான், அதை விட பிடிக்கிற நம்ம விரல் அதிகம் தான். அது சின்ன கை, நம்ம ஈஸியா சார்ஜர் பிடிக்க முடியும். ஆனா பிள்ளை விடாம இறுக்கம் என்ன செய்யுது? பிடிக்கும். அதுக்கு என்ன நம்பிக்கை? என்னுடைய பிடிமானத்தில் இருந்து இதை ஒருத்தர் படிக்க அந்த தைரியத்தில் தம் மொத்த பலத்தை கொடுத்து இழந்துடக்கூடாது என்ன செய்து பிடிக்கிறது. அதுதான் பிடித்துக் கொள்வது, பற்றிக் கொள்வது. ஆனா சொல்ற உனக்குள்ள வருமானம்
கொண்டது. எதை பற்றி கொண்டிருக்கணும்? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் ஸ்தானம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். பாவியை ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்பதே மெய்யான சத்தியம். அப்ப இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்தது விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நம்ம அனுதினமும் காத்துக் கொள்வதுதான் இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை காத்துக் கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தோம், அன்னைக்கு பேரை மாத்தினாங்க, ட்ரெஸ்ஸை மாத்தினாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. நான் நினைச்சா அதோட ரட்சிக்கப்பட்டேன் இல்ல. அது ரட்சிப்பின் ஆரம்பம். நம்ம கையில ரட்சிப்பு என்கிறதான ஒரு பொக்கிஷத்தை கையில கத்த கொடுத்துட்டா, இந்த பொக்கிஷத்தை நாம டெய்லி கையில பிடிச்சுக்கிட்டே போடணும். மோட்ச பயணம்ங்கிற ஒரு புத்தகம், ஜான் பனியன் என்கிற ஒரு தேவ மனிதன் எழுதின புத்தகம். உலகத்திலேயே அதிகமா அச்சரித்து பிரசுரிக்கப்படுகிற புத்தகம் வேத புத்தகம், பரிசுத்த வேதாகமம். உலகத்திலேயே அதிகமாய் பிரிண்ட் பண்ணப்படுகிற புத்தகம் பைபிள். பைபிளுக்கு அடுத்து அதிகமாக விற்பனையாக்கப்பட்ட புத்தகம் இந்த மோட்ச பயணம் என்கிற ஜான் பனியன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் அழகாக விவரிப்பார். ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷன் அவன் ரட்சிக்கப்படுவது என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோகத்துக்கு போது எப்படி வாழணும், அந்த புத்தகத்தை அழகாக எழுதுவார். ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் எப்ப ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுகிறானோ அவன் கையில தோல் சூழ் கொடுக்கப்படும். அந்த தோல் சூழ் தான் ரட்சிப்பு. அந்த தோல் சூழ அவன் தூங்கினாலும் நடந்தாலும் ஓடினாலும் படுத்தாலும் வேலை செஞ்சாலும் கையிலேயே வச்சிருக்கணும். பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது அவனுக்கு தேவதூதர்கள் நுழைவாசல்ல கேட்பாங்க, ஏப்பா அந்த தோல் சூழ் கொண்டு இருக்கிறியா? அந்த தோல் சூழலை நீட்டினவர்கள் பரலோகத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். தோல் சூழலை வழியிலேயே இழந்த ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் கைவிடப்படுவார்கள். அதான் புத்தகத்துடைய மேன்மை. அந்த தோல் சூழல் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்தை நம்ம டெய்லி காத்துக்கொண்டு ஓடணும். அனுதின வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம், குடும்பத்துல போராட்டம், வேலையில பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, இப்படி பலவிதமான நெருக்கங்கள் இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் நாம கத்த கொடுத்த ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் இழந்துடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் பறிக்க வேண்டும் என்பதில் சத்துரு கருத்தாயிருப்பான். இப்போது ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்வதற்கு தான் நமக்கு தேவை இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரத்தத்தினால் எப்படி ரட்சிப்பை காத்துக் கொள்வது? ஒவ்வொரு நாளும் நான் யார், என் ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ரட்சிப்பின் வாழ்க்கையை இயேசுவின் ரத்தத்தினால் தினந்தோறும் காத்துக்கொண்டு நம்மை அனுதினம் ரத்தத்தினால் கழுவப்பட நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசி, எபேசியர் 6:17. ரட்சண்யமென்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. தலைச்சீராவாகிய ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது இடத்துல பவுல் சாத்தானோடு விசுவாசி போராடும் பொழுது அவன் ஹெல்மெட் வேணுமா? என்ன ஹெல்மெட்டா? ரட்சிப்புங்கிறதா ஹெல்மெட். அப்ப ரட்சிப்புங்கிற அனுபவத்தை நாம அனுதினமும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ரட்சிப்புனா என்னங்க? நீ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஓ ரட்சிக்கப்பட்டேங்க. மாரியப்பங்கிற என் பேரை மாற்றி இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீ நிறைய பேர் ரட்சிப்புனா என்ன நினைக்கிறோம்? என் பேர் மாற்றி தொட்டில முக்கியம் நம்பிட்டேன், அதான் ரட்சிப்பு. அது வெளிப்புற அடையாளம். ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, பாவத்தின் அடிமைத்தனத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் தன்னுடைய பரிசுத்த பிள்ளையாக மாற்றின அனுபவம் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவி பரிசுத்தமாக்கப்பட்டது பேரு ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன அர்த்தம்? நாம் விட்டு வந்த பழைய பாவ வாழ்க்கை, நம்மோடு போராடுகிற உலகத்தின் பாவ அருவருப்பு நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அனுதினமும் அந்த பாவத்தின் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு தப்புவித்துக் கொண்டு நம்ம பரிசுத்தை காத்துக் கொள்வதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. எப்படி காத்துக் கொள்வது? வாசி 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவ
நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை யோவான் யாருக்கு சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உனக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே ரட்சிக்கிறேன் அர்த்தப்பா. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீ அறிந்தோ அறியாமலோ அநேக நேரங்களிலே உலகத்தின் பாவ சாயல் உன்னோடு போராடி கொண்டுதான் இருக்குது. ஏதோ ஒரு கரைபிடிக்கிறது, பண ஆசையில அல்லது பதவி பேர் புகழ் ஆசையில அல்லது சில பொருள் மேல இருக்கிற இச்சை, மனிதன் மேல இருக்கிற இச்சை, உனக்குள்ள எழுந்த ஒரு தவறான சிந்தை, உன் மாம்ச உணர்ச்சி, உன் மாம்ச இச்சை, ஏதோ ஒரு விதத்துல நீ தடுமாறி கொண்டிருக்கிற. ஆகவே அனுதினமும் உன்னை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. விபச்சாரம் பாவம் செய்யாதவன் தன் வாயில் அநேக தவறான வார்த்தைகளை பேசி எடுத்துக் கொள்கிறான். விபச்சாரம் எப்படி பாவமோ அப்படிதான் தகாத வார்த்தை வாயில புறப்படுவது பாவம். வேசித்தனமோ கொலையும் கொள்ளையும் எப்படி பாவமோ அதே போலதான் பொய்யான வார்த்தை ஒரு பாவம். மாம்ச இச்சையினால எப்படி ஒரு மனிதனுடைய பொருளையோ அல்லது நபரையோ நாம் அபகரித்துக் கொள்வது பாவமோ அதே போலதான் பதவி ஆசையினால், அதிகார ஆசையினால், ஒரு பேர்களை சம்பாதிப்பதற்காய் நாம் வஞ்சகமாய் செய்கிற, பிறருக்கு விரோதமாய் செய்கிற சின்ன தீமையான காரியமும் கர்த்தர் பார்க்கிற பாவமே. ஏதோ விதத்தில் நம்மை இழுப்பதற்கு சத்துரு போராடும் பொழுது ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால நாம் அனுதினமும் கழுவப்பட்டு, ஆண்டவரே உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா, நான் அடிக்கடி வாய் வார்த்தையில தடுமாறிடுறேன், என் சிந்தனையில தடுமாறிடுறேன், இந்த பிடிவாத குணந்தாப்பா எவ்வளவு எனக்கு புத்தி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் அந்த நேரத்தில் உணர்த்தப்பட்டாலும் அந்த பிடிவாதம் என்னால வளர்ந்துட முடியல, எனக்குள்ள பெருமை, அந்த அகத்தை யாரும் வார்த்தை கீழ்ப்படிய முடியல, எனக்குள்ள அடிக்கடி எழுப்புகிற தவறான இச்சை, என்னால் பாவத்தை விட முடியல, நான் போராடுகிறேன் என்று சொல்லி அனுதினமும் போராடுகிற உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ அனுதினமும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அழுது புலம்பி, எசப்பா உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாய் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஜென்ம சுபாவங்கள் அதை மேற்கொள்வதற்கு உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா என்ற அனுதினமும் யார் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படுவதற்கு காத்திருந்து கதறி ஜெபித்து தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு உண்மையா இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பு என்கிற பொக்கிஷத்தை வருகை வரை காத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால தினந்தோறும் கழுவப்படுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறவங்க ரட்சிப்பின் வாழ்க்கையை சாத்தம் பறிக்க முடியாது. நமக்கு அந்த கவலை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து கவலை இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரிய விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக கவலையே நீ விசுவாசி இல்லை. பணம் சம்பாதிச்சா போதும், சாப்பிட்டா போதும், சுகமா வாழ்ந்தா போதும், நினைச்சதை நடந்தா போதும் என்று உலகத்தானை போல இன்னைக்கு விசுவாசி வாழ பழகிவிட்டார்கள். அதனாலதான் எந்த பாவத்தையும் துணிகரமாய் செய்வது. ஐயோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும், நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்னை அழைத்து போகதான் இயேசு வரப்போகிறார், ஒருவேளை ஆயத்தமா இல்லைன்னா நான் கைவிடப்பட்டுவேனே, இந்த கவலை மாத்திரம் ஒருத்தர் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா ரட்சிப்பின் வாழ்க்கையை இழந்து போகவே. நகை இல்ல, பணம் இல்ல, சொந்த வீடு இல்ல, நல்ல வண்டி வசதி இல்ல, இதுக்கெல்லாம் இருக்கிற கவலை உங்க ரட்சிப்பின் வாழ்க்கையை காத்துக் கொள்வது இல்லைன்னா உங்களை போல பரிதாபப்பட்ட விசுவாசி ஒருவர் இல்லை. அல்லேலூயா. எது கவலைப்படணுமோ அது கவலை இல்லை, எது கவலைப்படக்கூடாதோ கர்த்தர் சொன்னார், நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத அப்படின்னா அதை குறித்து தான் கவலைப்படுறது. எதை குறித்து கவலைப்படணுமா? வாசிங்க எதிரே 2 அதிகாரம் 4 வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பவுல் சொல்றாரு, நமக்கு ஒரு பெரிய கவலை இருக்கணுமா? என்ன கவலை? இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நமக்கு என்ன இருக்கணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கையப்பிடிங்க. சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறீங்களே, வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறீங்களே, நகை விலை இறங்கினாலும் நகை வாங்க முடியலன்னு கவலைப்படுறீங்களே, இவ்வளவு வருஷமா வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன், சொல்லுங்க சத்தமா, சொந்த வீடு இல்லையே கவலைப்படுறீங்களே,
உங்க ரட்சிப்பை பணைய வச்சு எத்தனை பொய், எத்தனை அருவருப்பான காரியம், இத குறிச்சு கவலையே இல்லாம இருக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு கவலை இருக்கணும். என்ன கவலையா? நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலை நமக்கு. ஐயோ இன்னைக்கு இயேசு வந்துட்டாருன்னா உங்க மனசு தொட்டு நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. இன்னைக்கு இயேசு வந்துட்டா, இப்ப வந்துட்டாருன்னா பிரச்சனை முடியறதுக்குள்ள, முதல் பாயிண்ட் முடியறதுக்குள்ளேயே அது எக்கால ஊதிச்சுன்னா அப்பா நான் போயிடுவேன் அப்படின்னு மனசை தொட்டு சொல்ல முடியும். இதை குறிச்சு கவலை இருக்காங்க. பணம் போயிடுச்சு, நகை போயிடுச்சு, இடம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் இல்லை, இது இல்லை, அது இதுதான் கவலை. இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க முடியும். இதெல்லாம் கொஸ்டின் கர்த்தர் அதெல்லாம் பெருசா மனைய வச்சுதான். நம்ம ஒரு கவலை இருக்கணும். ரட்சிப்பு வாழ்க்கை நான் இன்னும் பரிசுத்தமா வாழணும், இன்னும் சுவாபம் மாறணும், இன்னொரு வருகை காயத்தமாகணும். நம்ம மாறுவது பத்தாது. இந்த சுவாபம்லாம் இந்த மாறிச்சு உண்மைதான். ஆனா இன்னும் இந்த சுவாபம் மாறலையே. நான் இந்த பாவத்துக்கு உண்மைதான். ஆனா இன்னும் இந்த 60 கணக்காட்டு உள்ள வச்சிருக்கிறேனே. கெட்ட வார்த்தை பேச மனம் திரும்பிட்டேன், ஆனா பொய்யான வார்த்தைக்கு மனம் திரும்பலையே. கோபப்படுறதுக்கு மனம் திரும்பிட்டேன், கசப்பு உள்ள வச்சிருக்கிறேனே. இப்படிப்பட்ட ஒரு கவலை, ஒரு ஜாக்கிரதை நமக்கு அவசியம். அல்லேலூயா. நாம் மாத்திரம் மனம் திரும்பி இயேசு ரத்தம் அனுதினம் கழுவப்பட்டா நம்ம வாழ்க்கை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 2007ஆம் வருஷம் நான் முழு நேரம் ஊழியத்து வேலை விஷயம் வரும் பொழுது எனக்குள்ள பல கேள்வி. ஒரு சபை நடத்த போறோம், அது வரைக்கும் சபையில விசுவாசியா இருந்து செய்தி கேட்டிருக்கிறேன். எப்பயாவது சில வீட்டு கூட்டங்களே செய்தி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான் அனுபவம். இப்ப சபை நடத்த போறோமே, சபைக்கு ஒரு போராட்டம், சபையில வர நெருக்கம். ஏன்னா நான் இந்த பாஸ்ட் கூடவே இருந்ததுனால விசுவாசிகளால பாஸ்ட் வர நெருக்கம் என்னங்கிறத கண்ணார பார்த்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் நல்ல விசுவாசம். அல்லேலூயா, சத்தமா. ஊழியத்தில் எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரசங்கம் பண்ணணும், இதெல்லாம் நினைத்தப்ப ஒரு நாள் உபவாசம் இருந்து சில நாட்கள் ஜெபம் பண்ணி கொடுத்தது. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். ஆண்டவரே எனக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது, அவ்வளவு புத்தி கிடையாது, பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு ஞானம் கிடையாது, சபையை கொண்டு செல்வதற்கு எனக்கு ஞானம் கிடையாது, அநேக பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஆண்டவரே எப்படி சபை நடத்தி கொண்டு போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஞானத்தின் ஆவை நிரப்புங்கப்பான்னு சொல்லி சில நாட்கள் உபவாசம் இருந்து கர்த்தர் சமூகத்தில் செபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த உபவாச நாட்களின் இடையில ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம் அப்படின்னா, அந்த சொப்பனத்தினால் ஒரு டாக்டர்கிட்ட போறேன். டாக்டர் போகும் பொழுது தலையில பயங்கர காயம். நான் டாக்டர் போய் சொல்றேன், டாக்டர் தலையில காயம் இருக்குது, ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுங்க, இந்த காயம் சரியாகட்டும். அப்ப டாக்டர் என்ன பண்றானோ பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இந்த மருந்து மாத்திரம் டெய்லி குடிப்பா, காயம் சரியாயிடும். அந்த என்ன மருந்து திருப்பி பார்த்தா பிளட் அப்படின்னு எழுதிருக்கு. நான் கேட்கிறேன், என்ன டாக்டர் காயம் இங்க இருக்குது, காயங்கிறது என்னதான் கொடுக்கணும், ஆயின்மெண்ட் என்ன செய்யணும், கொடுக்கணும் காயத்துக்கு போறதுக்கு. ஒண்ணுமே தேவை, இதெல்லாம் தேவையில்லப்பா, இந்த பிளட்டை குடி, இந்த காயம் சரியாயிடும். சொப்பனம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. கால் எழும்பி ஜெபத்தில் ஆண்டவரே இந்த சொப்பனத்தை என்ன விளக்கம் புரியலையே. இப்ப கர்த்தர் சொன்னா, நீ எந்த காரியம் செய்வதற்கும் ஞானம் பெற்றுக்கொள்ளணும்னா தினந்தோறும் என் ரத்தத்தினால நீ கழுவப்படுவாய். ஆனால் உன் சகல காரியங்களும் என் ஞானம் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் கற்றுக்கொண்ட ஒரு விசேஷ பாடம், அனுதினமும் என் ரத்தத்தினை கழுவப்படு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் பிரச்சனைக்காக கண்ணீர் விட்டதை காட்டினோம். அனுதின ஜபத்துல உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா சொல்லி நான் கண்ணீர் விட்ட நேரத்தான் ஏறாகும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தினந்தோறும் எனக்கு பணம் இல்லை, எனக்கு பிரச்சனை, வியாதி, இதுக்கெல்லாம் அழுகலை காட்டணும். உம்மை போல பரிசுத்தமாக்குங்கப்பா, உம்மை போல மாற்றுங்கப்பா, உங்க ரத்தத்தான கழுவுங்க, உங்க ரத்தனை கழுவி இன்னும் சுத்திகரிக்கட்டும். இப்படி அழுது ஜெபிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கற்பனை கரம் கிடைக்கணும். அல்லேலூயா. முதல்ல இயேசுவின் ரத்தத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயிக்க போறோம்? எத்தனை பேர் இயேசு ரத்தத்தினால தினந்தோறும் கழுவப்படும் ஜெபிக்க போறோம்? நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுது? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும் எத்தனை பேர் டெய்லி ஜெபிக்க போறோம்? அல்லேலூயா. சத்தமா. நல்ல பழைய பாடல், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நல்ல கரங்களை தட்டி பாடி அந்த ரத்தத்தின் மகிமை உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ஏதிலே தூரத்திலும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுமந்தரும் ரத்தம் ஜெயம், ஏதிலே தூரத்திலும் சேர்க்கப்படுவோம். அந்த ரத்தம் சேவகர் ரத்தம் அதிகாரத்தன் நீடும் ரத்தம் ஜெயம், அதிகாரத்தன் நீடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்க வல்லது. சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை எப்படி ஜெயித்தது? முதலாவது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவது. இரண்டாவது சங்கீதம் 57 சங்கீதம் முதலாவது வசனம். எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தேவனே, தேவனே, எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. உம்மை ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதத்தை எழுதும் பொழுது எந்த சூழல் எழுதுகிறார் என்றால், சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு தனக்கு விரோதமாய் சத்துருவாய் எழுப்பின சவுல் கையிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக பயந்து ஓடி வருகிற தாவீது தன்னை காத்துக் கொள்வதற்காக அந்த சூழலை எழுதினதான் இந்த 57வது சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நிலையில வந்து. அல்லேலூயா. அந்த நாட்களிலே ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு எதிராளி எழுந்து வருவார் என்றால் தன்னை தப்புவிப்பதற்கு உலக பிரகாரமான ஜனங்கள் ஆதரவு தருகிற நாடுக்கு அடைக்கலமாய் போயிடுவாங்க. பல ஆண்டுகளுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பெரிய யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தத்துல அநேக தமிழர்கள் தன்னை தப்புவிப்பதற்கு அகதிகளை இணைச்சிட்டாங்க, ஓடி வந்தாங்க. தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இலங்கை தமிழோட முகாம் நினைச்சது, அகதி முகாம் இருந்தது. இப்படி நம்ம நாடு மாத்திரம் எல்லா நாடுகளிலுமே தன் ஜீவனை தப்புவிப்பதற்கு மற்ற நாடுகளில் அகதிகளாய் ஓடுவார்கள். அதே போல அந்த நாட்களில் காரியங்கள் இருந்தது. அப்ப தாவீது சவுலுக்கு தன்னை காத்துக் கொள்ளணும்னா உலக பிரகாரமான ஒரு மனிதனை போல எங்க ஓடி இருக்கணும்? இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலமா ஓடி இருக்கணும். அல்லது யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரமாணம் வந்து என்ன பிரமாணம்னா, கானான் தேசத்தை பிரிக்கும் பொழுது, கோத்திர வைசா பிரித்து ஊட கொடுக்கும் பொழுது அடைக்கல பட்டணம் என்று சில பட்டணங்களை நிர்மாணிக்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த அடைக்கல பட்டணம் காரணமே இல்லாம ஒருத்தரை கொல்லுவதற்கு தொடக்குவார் என்றால்,
தப்பு செய்யாத இவன் தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு ஓடிப்பது அடைக்கலப்பட்டிருந்ததுல போய் நுழைஞ்சிடணும். நுழைஞ்சிட்டா அவன் மேல யாரும் கை போட்டக்கூடாது. ஒருவேளை தாவீது ஒரு யூதனா இருப்பதனால் அடைக்கலப்பட்டிருந்ததுல ஓடி காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு விரோதமான சத்துருவின் கையிலிருந்து என்னை தப்புவித்துக் கொள்வதற்கு எனக்கு இந்த உலகத்துல வேற எந்த அடைக்கலம் இல்ல, உங்க செட்டை நிழல் மாத்திரமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. செட்டை நிழல் என்று சொன்னால் தாவீது தேவனோடு வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, சத்துருவின் விரோதமாய் போராடும் பொழுது அவன் தப்புவிக்க அவனை நான் செய்வதற்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் உம்மோடு இணைஞ்சிடணும், நான் உங்களுக்குள்ள வந்துடணும், நான் உம்மோடு கையை கோத்துட்டு நான் உங்க கூட நடக்க ஆரம்பிச்சுட்டா சவுல் அல்ல, ஒரு சவுல் அல்ல, 1000 சவுல் எனக்கு விரோதமாக எழுதினாலும் என்னை ஒரு நாள் அழிக்க முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் சாத்தானுடைய போராட்டங்களிலே நம்முடைய பரிசுத்தத்தை ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு அவனை எதிர்த்து ஜெயிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் ரத்தம் சிந்தினவரோடு இணைந்து நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ரத்தத்தினால கழுவப்படணும், இரண்டாவது ரத்தம் சிந்தினவரோடு இணைந்து நடக்கணும். ரத்தம் சிந்தின இயேசுவோடு நாம் இணைந்து நடக்கும் பொழுது ஒரு வார்த்தை வாசி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிறவர். நல்ல கவனிங்க, நம்முடைய தனிப்பட்ட தைரியம், மாம்ச பலன், மாம்ச திறமை இவைகளை காட்டிலும் சாத்தானின் வல்லமை பல மடங்கு அதிகம். நம்முடைய சுய பலத்தை காட்டிலும் சாத்தானுடைய வல்லமை மிக பெரியது. நம்முடைய அறிவு, நம்ம ஞானம், நம்ம புத்தி, நம்ம படிப்பு, நம்ம உலக அனுபவம் இவை எல்லாவற்றுக்காகவும் சாத்தானின் தந்திரம் பல மடங்கு அதிகம். ஆனால் அந்த தந்திரசாலியோடு சுய புத்தியில போராடாம இயேசுவோடு இணைந்து விட்டா வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம் உங்களிலே இருக்கிறவர் பெரியவருடைய வல்லமை நமக்குள்ள இணைஞ்சிருச்சுன்னா சாத்தானின் வல்லமை நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்மை பாவத்தில் தள்ளுவதற்கு, நம்மை வழிதவற பண்ணுவதற்கு, நாம் தவறு பண்ணுவதற்கு நம்மோடு சாத்தான் தந்திரமாய் போராடும் பொழுது நாம் ஜெயிக்கணும்னா நம்ம கை இயேசுவ கையோட இணைஞ்சிருக்கணும். அவரை விட்டுட்டு இயேசு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் நாம் சாத்தானால வீழ்த்தப்படுவது நிச்சயம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சபைக்கு வந்து வசனம் கேட்கும், சத்தியத்தை அறிந்தோம், ஏன் இன்னைக்கு அநேக பாவங்களில் விழுந்திருக்கிறார்கள் அல்லது பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்த பின்னும் ஏன் பாவத்துக்கு வெளியே வர முடியல? ஒரே ஒரு காரணம் தான், இயேசுவோடு அவங்க இல்லைன்னு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசுவோடு விசுவாசி இல்லைன்னா பயங்கரமான குழியில் விழுந்து கிடப்பார்கள், எழும்ப முடியாது. நல்லதாக இருந்தாரு, நல்ல ஊழியம் தான் பண்ணாருங்க, பல வருஷம் சபைக்கு போனவர், இன்னைக்கு இப்படி வெளியில விட்டார். ஒரே காரணம், ஊழியம் செய்தால் இயேசுவோடு இல்லை. இயேசுவோடு இல்லாத ஊழியம் செய்ய முடியுமா? முடியும். மாய்மாலமாக, தந்திரமாக, வஞ்சகமாக ஊழியர்கள் பண்ண முடியும். இயேசுவோடு இல்லாதவர்கள் கிரியை காண்பித்து விடுவார்கள். மரம் கனியினால அறியப்படும். இயேசுவோடு ஒருத்தர் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையுடைய ஸ்டைல், வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா புரியும். அவங்க பேச்சு, நடக்க, அநேக பாவம் தெரிந்தும் பிடிவாதமாய் அந்த பாவத்தில் நிற்பது. எனக்கு பாவம் தெரியும், யாருக்கும் பாவம் செய்யல, இந்த இறுதி கடினம், இதெல்லாம் எதனால? இயேசுவோடு இல்லை. இயேசுவோடு இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவின் யுத்தத்துல நம்மை அவர் ஜெயத்துக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம யாரோடு இணைஞ்சிருக்கணும்? யாரோடு இணைஞ்சிருக்கணும்? இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ இந்த இடத்தை விட்டு சபையை விட்டு வெளியே பார்த்து கேட்கல. ஆராதனையில இயேசுவை ஆராதிக்கிற, அவன் நாமத்தை துதிக்கிற உங்களை என்னை பார்த்து தான் நீங்க ஆவியானவர் கேட்கிறார், நீ இயேசுவோடு இணைந்து இருக்கிறாய். 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரம் என்ன செய்தான்? தொட்டார். உடனே என்ன ஆயிடுச்சு? சுகம். உடனே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? பேதுரு நக்கலை சிரிச்சு கேட்கிறார், நான் ட்ரெஸ்ஸை எவன் தொட்டான்னு கேட்குது. இப்போ திரும்பி பாரு, உங்க சுத்தி ஏராளமான கூட்டம் உங்க மேலேயே விழுந்து கிடக்குறான். இயேசு மேலேயே நிறைய பேர் சாஞ்சே கிடக்குறான். பேர் கேட்கிறான், உங்க மேலே எவ்வளவு சாஞ்சு கிடக்குறான், என் ட்ரெஸ்ஸை அவன் தொட்டான்னு கேட்குறீங்களே.
தொட்டது ஒருத்தர் இல்ல, கூட்டமே உன்னால இருக்குது. ஏசு சொல்றார், இவெல்லாம் சாஞ்சிருக்கிறான், தொடல இல்லை. ஹல்லேலூயா. மற்ற எத்தனை பேர் புரிஞ்சுது? இவெல்லாம் சாஞ்சு கிடக்குறான். ஆனா என்ன செய்யல, தொடல. ஒரே ஒன்று தான் இவன் தொட்டா. உடனே நம்ம எழுதி வராங்க, அது சமம் தெரியும். அப்ப ஏசு சொல்றது என்ன, நிறைய பேர் மேல சாஞ்சு கிடக்குறான். ஆனா எவனும் என்ன செய்யறேன் பகையப்பி. நிறைய பேரு சபைக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா தொடர கூட்டம் கொஞ்சம் தான். நீங்க எந்த கூட்டம்? ஏசு நீங்க பார்த்து கேட்கிறாரு, நீ சபைக்கு வரதா ரைட் தாப்பா, ஏன் கூட இணைஞ்சிருக்கிறியா? சபையில மெம்பர் நீ, சர்ச்சாவுக்கான இணைஞ்சிருக்கிற, சர்ச்சாவா தலையாக இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறியா? அதான் கேள்வி. கிறிஸ்தவ குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிற, ரைட், கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறியா? ஆவிக்குரிய சபையோடு இணைஞ்சிருக்கிற, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கிறியா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இயேசுவோடு நாம் இணைந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசுவோடு இணைவதுனா என்ன, இயேசுவோடு இணைந்து எப்படி ஜெயிக்கிறது? இப்ப வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் ஆலோசனை என்ன, உன் விசுவாச ஜீவியத்துல உன் பரிசுத்தை காத்துக் கொள்வதற்கு நீ ஒழுங்காக ஓடு. அப்படி ஓடும்போது சாத்தானோட போராடுவான். எப்படி போராடுவான் பவுல் சொல்றாரு பாருங்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு ஓடு. ஏன் அப்படின்னா, இந்த பாரமான காரியம், பாவமான காரியம், இத சாத்தான் உனக்குள்ள நுழைச்சி உன்னை எப்படியாவது ஓட்டத்தை நிறுத்தணும்னு பாக்குறான். விட்டுறாத, பாரமான எல்லாவற்றையும் தள்ளு, பாவத்தெல்லாம் தள்ளிட்டு ஓட்டத்தை ஓடிட்டு. அப்ப சாத்தானோட தந்திரம் என்ன, ரெண்டு விதங்களிலே நம்மோடு போராடுகிறான். ஒன்று, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், அதான் பாரமான காரியம். பல விதமான காரியங்கள் குறித்த வேதனை, நெருக்கம், நிந்த, அவமானம், பொருளாதார நெருக்கடி, சமாதான குலைச்சல்கள், அனுதின வாழ்க்கையில் வருகிற சிறுமை, இப்படி பல விதமான போராட்டங்களை கொண்டு வந்து, ஏண்டா இந்த வாழ்க்கை, சபைக்கு என்ன பிரயோஜனம், ஜோபன் என்ன பிரயோஜனம், வாக்குத்தத்தங்களை நம்பி நம்பி காத்திருந்து ஒரு காரிய வாழ்க்கை நடக்கல, இனி ஜோபன் என்ன பிரயோஜனம், சபைக்கு என்ன பிரயோஜனம் என்று முறுமுறுத்து பிரச்சனைகளை பார்த்து நீங்க தேவனுக்கு பிரிய வேண்டும் என்று சத்துரு வைக்கிற முதல் தந்திரம் பிரச்சனை. அவதான் பவுல் சொன்னாரு, வாழ்க்கையில பிரச்சனை வரும், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணாலும் போராட்டம் வரும், நீ ஒழுங்கா சபைக்கு ஊழியம் பண்ணாலும் போராட்டம் வரும். அதை விட சோர்ந்து போயிடாத, அது சாத்தானின் தந்திரம். நீ விரக்தி அடைந்து சோர்ந்து போய் ஏண்டா அந்த வாழ்க்கை சொல்லி ஓடிடாத ஆண்டவரை விட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிடு உதறுன்றார். டெய்லி சிந்தையில் வருதுல, எவ்வளவுதான் உழைக்கிறது, உழைச்சு ஒரு நயா பைசா நிக்க மாட்டேங்குது, ஏன்டா அந்த வாழ்க்கையை குழம்புறீங்களே, அந்த குழம்புல உதறி கொடுக்கிறாரு. எவ்வளவு கடன் எப்படி அடைக்கிறது, ஒரு சோறு குழம்பு வருதுல உதறி போடுன்றாரு. எப்ப பாரு அவங்க பேசிட்டாங்க, நிந்திச்சிட்டாங்க, என்ன எல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க, குழம்புறீங்க, குழம்புல உதறி போடுன்றாரு. அதை தூக்கி சுமந்துட்டே இருந்தீங்கன்னா நீ கர்த்தருக்குள்ள வளரவே முடியாது. இது சாத்தானின் தந்திரம். ஒரு விரக்தியை கொண்டு வர்றது, ஒரு சோர்வு கொண்டு வர்றது. பாப்பா உண்மையா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், உண்மை இல்லாதவனே நல்லா இருக்கிறான். ஒரு சோர்வு வருது பார்த்தீங்களா, அது சாத்தானின் தந்திரம். ஒழுங்கா சபைக்கு போறேன், நானு தசமா ஒழுங்கா கொடுக்குறேன், வசனங்கள் கீழ்படுகிறேன், எனக்கு தான் கஷ்டம். அது சர்ச்சைக்கா ஒழுங்கா போறது இல்ல, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தான் போகுது. எதுக்கு போகுது? ஆத்மாவுக்கு தான் போகுது. சபையில ஏதரைக்கும் வர்றது இல்ல, ஊழியமும் பண்றது இல்ல. ஆனா வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருக்கு பாரு. நம்ம உண்மையான என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு குழம்பு அடிப்படை ரீதியில் வருது பார்த்தீங்களா, அது சாத்தானின் தந்திரம். பவுல் சொல்றாரு, தள்ளிட்டு உண்மையாய் போடு. வருகிற போராட்டங்கள் நீங்க ஜெயிக்கணும்னா இயேசுவோட இணைஞ்சு நிக்கணும். இப்ப தாவீது கோலியாத்துக்கு முன் நிக்கிறான். கோலியாத்துங்கிறது பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்த்து சவுலின் ராணுவமும் நடுங்குகிறார்கள். எல்லாம் தொடர்ந்து இருக்கிறான், தொடையெல்லாம் நடுங்குது. கோலியாத்தை பார்த்த உடனே, கோலியாத்து வார்த்தை கேட்டு சவுலுக்கு ராணுவத்துக்கு பயங்கர கலக்கம். ஆனா அதே கோலியாத்தை சுண்டக்காபைய தாவீது பார்க்கிறாரு. அப்படிதான் சவுல் சொல்றாரு, நீ இறங்கின்றான், நம்ம வாசலே நீ சுண்டக்காபையன்டா, அவன் பெரிய வீரனா இருக்கிறான், எப்பதான் ஜெயிப்பா அப்படின்னு சவுல் கேட்டான். சுண்டக்காபைய தாவீது பெரிய கோலியாத்தை பார்த்து
இல்ல, நடுக்கல, கவசம் இல்ல, ஆயுதம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கவனி கல்லை வச்சுட்டு ஒரே அடியில நெத்தி அடி கொடுத்து கோலியாத் வீசினான். பிரச்சனையை தாவீது ஜெயித்தான். சாத்தான் கோலியாத் பிரச்சனையை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க பார்த்தான். தாவீது கோலியாத் இருக்கிற பிரச்சனை ஈஸியா ஜெயித்தான். ஒரே ஒரு ரகசியம் தான், கவனிலும் கல்லிலும் அல்ல. அவன் ஜெயித்த ரகசியம் வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இதாக ரகசியம். அல்லேலூயா. சத்தமா கை வைத்து சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. தாவீது கோலியாத்துங்கிற பிரச்சனையை ஜெயித்த ஒரே ஒரு ரகசியம், தாவீது கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், இருவரும் இணைந்து இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ரகசியம். கர்த்தரோடு நம்ம இணைந்து இருந்துட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஜெயித்து போவதற்கான பலனையும் வல்லமையும் ஞானத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சவுல் எல்லா கவசங்களையும் போட்டு தாவீதை அனுப்பினான். தாவீது எல்லாம் தூக்கி போட்டு கூழாங்கல்ல கல்லை எடுத்தான், கவனை வச்சு அடித்தான். இந்த ஞானத்தை கொடுத்தது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தாவீது கர்த்தரோடு இணைந்திருந்தனால பிரச்சனை ஜெயித்தான். இது ஏன் நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை தோத்துக்கிட்டே இருக்கிறோம்? தாவீது கோலியாத்தை ஒரே கல்ல ஜெயிச்சிட்டான். நானும் பல கல் அடிக்கிறேன் பாஸ்டர், என் பிரச்சனை என்ன செய்யல? உண்மைதானே? தாவீது 5 கல் எடுத்து போனா, 5 கல்ல ஒரு கல்ல யூஸ் பண்ணா, கோலியாத் தலகுப்புற விழுந்து கிடக்குறான். நாம பை நிறைய கூழாங்கல்ல வச்சு வீசிக்கிட்டே இருக்கிறோம். சாத்தான் நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்கிறான். ஏன் நம்ம வாழ்க்கையில மாத்திரம் தோல்வி? தேவனோடு இருக்கிற உறவில் தாவீதை போல வைராக்கியம் இல்லை. அங்கதான் பிரச்சனை. நம்மளோட கவனம் இருக்குது, கூழாங்கல் இருக்குது, நிறைய வேத வசனம் தெரியும், வாக்குத்தத்தம் தெரியும், அழகா செபிக்க தெரியும், எல்லாம் தெரியுது, எல்லாம் கல்ல வீசிட்டு தான் இருக்கிறோம். தோல்வி மேல தோல்வி. ஏன்? கர்த்தரோடு இணைந்து இருக்க தவறிட்டோம், இணைப்பிட வைராக்கியமா இருக்க தவறிட்டோம். தாவீது கர்த்தரோடு இருந்தாலும் சும்மா இல்லை. நம்மள போல டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு வர்றது, நேரம் கிடைச்சா ஜெபம் பண்றது, இல்லைன்னா அப்படி சும்மா கம்முன்னு கிடக்கிறது, அப்படிலாம் தாவீது கிடையாது. வனாந்தரத்தில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாரு, அரண்மனையில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாரு. சவுலால துரத்தப்படும் பொழுது, உயிரை கையில பிடிச்சு ஓடும் பொழுதும் தாவீது தேவனோடு இருக்கிற ஜெப உறவிட உண்மையா இருந்தான். அல்லேலூயா. ஆகவே 42ஆம் சங்கீதம் முதல் வசனம் தாவீது சொல்றான், மானாடு நீரோடு வாஞ்சித்து கதறது போல என் தேவனே என் ஆத்துமா என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணி அந்த ராஜ பதவிக்காக ஏங்குகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. தாவீது இறுதி ஏங்குறதெல்லாம் பதவிக்காகவோ ராஜ மேன்மைக்காகவோ ஆசீர்வாதம் வாழ்க்கைக்காக அல்ல. நான் உம்மோடு இருக்கணும்பா. நான் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது எவ்வளவு அழகா சொல்லுவேன். இப்போ தாவீது சவுல் துரத்துறான், நான் ஓடிட்டு இருக்கிறேன்ப்பா. எங்கேயாவது இடம் கிடைச்சுன்னா அமர்ந்து செபிக்கலான்னு பாக்குறேன். அமர்ந்து செபிப்பதற்கு எங்கேயும் இடம் கிடைக்கலையே. ஐயோ, என் உள்ளம் சவுல் துரத்துறான்னு பயப்படல, அமர்ந்து செபிக்க இடம் இல்லையே ஏங்குது. அதான தாவீது வைராக்கியம். நம்ம இது என்னைக்காவது ஏங்கி இருக்கா? ஏன் ஜெபம் பண்றதுல என் வீட்டுல ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர்? சிம்பிளா பதில் இருக்குது. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் வீட்டுல ஃப்ரீயா ஜெபமே பண்ண முடியாது பாஸ்டர். நான் வேலை செய்யற இடம், நான் வேலை, எனக்கு டைட் ஷெட்யூல். ஐயோ, எங்கேயுமே உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. அதனால நான் நடக்கும்போது ஸ்தோத்திரம் போட்டுக்கிறேன், வரும்போது ஸ்தோத்திரம் போட்டுக்கிறேன். அதனால கல்லை விஷயம் தோல்வி. தாவீது அப்படி இல்லை. அவன் இருதயம் எல்லாம் ஐயோ அமர்ந்து செபிக்க எனக்கு இடம் இல்லையே. மானானது நீரோட தண்ணி தாகத்தை தேடி தேடி தண்ணியை தேடி ஓடுவது போல எங்கேயாவது செபிக்க இடம் கிடைக்காதா? எங்கேயாவது அமர்ந்து கொஞ்ச நேரம் அப்பா இயேசுவோட உறவாட நேரம் கிடைக்காதா? தாவீது இருதயம் ஏங்குச்சு. அந்த வைராக்கியத்தினாலதான் தாவீது ஒரே கல்லால பிரச்சனையை ஜெயித்தான். நாம் எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் உத்தரவு. அப்படிதான் நாட்கள் நடந்துச்சு. அரசாங்கம் அந்த காலத்துல போகல, சூழ்நிலை சமீபப்பட்டுருச்சு. எத்தனை பேருக்குள்ள தாவீது போல மாநாடு நீரோட வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே எப்ப சபையை திறப்பீங்க, எப்ப போய் சபையில ஆராதிப்பேன், எப்ப நம்ம விடுதலோட ஆராதிப்பேன்? ஏக்க இருந்துச்சுங்களா? இல்லையே. ஒரு சின்ன தலைவலி வந்துதான் நீங்க சண்டை ஆராதனை கட்டு. கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுன்னா நீங்க ஜெபம் முழுக்கு.
இல்ல? இதாங்க நம்ம வைராக்கியம். ஒரு சின்ன மன கஷ்டம் வந்துச்சுன்னா போதும், அந்த மன கஷ்டம் தானா சரியாகிற வரைக்கும் பைபிள் தொட மாட்டோம், ஜபமும் கிடையாது, தேவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். கேட்டா என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாத்தம் பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை கொடுத்தா போதும், குப்புறப்படுத்துறோம், ஜபமும் பண்ணாது, சர்ச்சுக்கும் போகாது, இது எங்க பரலோகத்துக்கு போகுது? அந்த பிரச்சனை சாத்தானுக்கு போதும். ஒரு சின்ன பிரச்சனை இது கூட விழுந்துரும். அப்படிதான் அநேகர் விட வச்சிருக்காங்க. ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவர் தேடுறது இல்லை. ஜெபிக்கிறதுல ஒரு வைராக்கியம் இருக்கணும். சபைக்கு வருவதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். உறவுகள் விட்டு போனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கிற நாள், அந்த நாள் நான் கர்த்தருக்கு தான் கொடுப்பேன். வரப்போகிற ஆசீர்வாதம் வராம போகட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நான் விட்டு விட மாட்டேன். கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. வைராக்கியம் இருக்குதா? ஒரு சின்ன காது குத்து நம்ம வைராக்கியத்தை வச்சிருந்தேன். ஒரு சின்ன கல்யாண ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாயில போட்டுச்சு. ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன விலகல் வந்துட்டா ஆராதனை மறந்துடும் அன்னைக்கு. இப்படிப்பட்ட கூட்டம் ஒருவேளை அரசாங்கம் ஒரு சட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் கிறிஸ்தவ சபையில 3 மணி நேரம் ஆராதனை நடக்கக்கூடாது, 5 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் போய் தலையை காப்பி வெளியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டால் எத்தனை பேர் என்னை கொன்றாலும் நான் சபையில அமர்ந்து ஆராதனை சொல்லுவாங்க. தலைவலிக்கே சபைக்கு வராத கேஸ் சட்டம் போட்ட எப்படி வரும் சபைக்கு? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் வழியா இருந்தாலும் ஏற்றுதான் செய்யும். இது வரும் நாட்கள் வரும், எழுதி வேணா வச்சுக்கோங்க. சபை பகிரங்கமாய் ஆராதிக்க கூடாத சூழ்நிலைகள் வரும். நம்ம என்ன செய்ய போறோம்? சட்டங்கள் வந்தாலும் என் கர்த்தன் ஆராதிப்பேன், பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தானியேல் முன்பு செய்தது போல வழக்கம் போல பலகைகளை திறந்து தினந்தோறும் 3 முறை ஜெபித்தான். அந்த வைராக்கியம் நமக்கு வெளிப்படுமா? அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. குதிரை காலாட்டோடு ஓடும் பொழுது இழைத்து போவாயானால் குதிரையோடு ஓடு ராக்காலம் வருகிறது. யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வான்? நான் கேட்கிற கேள்வி, காலாட்டோட ஓடும் பொழுதே இழந்து எல்லாம் சௌகரியமா இருக்குப்பா, உன் நல்ல வாகன வசதி இருக்குது, யார் எந்த கண்டிஷன் கிடையாது, நீ சர்ச்சுக்கு போன ஏன் சர்ச்சுக்கு போன கேள்வி கேட்க ஆள் கிடையாது. 3 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் உட்கார்ந்து சபையில ஆராய்ந்தாலும் ஏன் சபையில 10 மணி நேரம் உட்கார்ற கேட்பதற்கு ஆள் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ காலாட்டோட ஓடி கொண்டிருக்கும் பொழுது இப்பவே கர்த்தரை தேடுவதில் வைராக்கியம் இல்லைன்னா அநேக நெருக்கங்கள் போராட்டம் வந்து நீ கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு போராட்டம் வரும் பொழுது என்ன செய்வார்? யோர்தான் பிரவாகித்து வருவது போல் நீ கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி அநேக தடைகள் எழும்பி வரும் பொழுது நீ கர்த்தரை தேடுவாயோ? அனிதினம் வீட்டில் ஜெபிப்பாயோ? உன் வீட்டில் ஜெபிக்கிற சத்தம் கேட்டா அரசாங்கத்திலிருந்து தண்டனை வருவது, ஒருவேளை சட்டம் ஏற்கப்பட்டால் உன் வீட்டில் ஜெப சத்தம் கேட்க வருமா? எதுவுமே இல்லாத இன்னைக்கே வீட்டில் ஜெப சத்தம் இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிச்சர்ட் உம்பரன் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், ருமேனியா தேசத்தில் இருந்த ஒரு யூதன். அந்த ரிச்சர்ட் உம்பரன் ருமேனியா தேசம் கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கத்தில் இருந்த பொழுது அந்த கம்யூனிஸ்டுகள் தேவன் ஆராதிக்க கூடாது என்று நெருக்கின பொழுது ரிச்சர்ட் உம்பரன், நீ என்ன செய்தாலும் சரி நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அவருக்காய் ஊழியம் செய்வேன், ஜனங்களுக்கு இயேசு அறிவிப்பேன், வைராக்கியமா இருந்தார். அந்த ரிச்சர்ட் உம்பரன் அந்த கம்யூனிஸ்ட் ராணுவம் அரெஸ்ட் பண்ணார், கைது பண்ணார்கள், சிறையில் அடைத்தார்கள். பல சித்திரவாதை. அவர் பிடித்தவன சொன்னார், இயேசு தெய்வம் இல்லை நீ பகிரங்கமா சொன்னீங்கன்னா உன்னை விட்டுருவோம், இல்ல நான் உன்னை கொல்ல மாட்டோம், அணுவா சித்திரவாதம் பண்ணுவோம். ரிச்சர்ட் உம்பரன் சொன்னார், என்ன வேணாலும் செய், என் இயேசு என்ன செய்ய மாட்டேன். அவர் பண்ண சித்திரவாதம் ஏதாகும். பழுக்கு காய்ச்சின கம்பிய கொண்டு வந்து உடல்ல அங்கங்க சொருகுவார்களாம். அவர் உடம்புல அநேக இடங்களில் குறி விழுந்து கிடக்கும். பல நாட்கள் பட்டினியா இருக்க எளிய கொண்டு செயல் விட்டுவார்கள். இதை விட ஒரு வேதனையான காரியம், இதெல்லாம் கண்டு ரிச்சர்ட் உம்பரன் வைராக்கியம் இருந்ததுனால என்ன செய்யலாம் தெரியுங்களா? மலத்தையும் சிறுநீரையும், அதாவது மோஷன், அதையும் யூரின் கொண்டு வந்து உங்க ஆராதனை திருவிருந்து அனுசரிப்பீங்களே, அப்ப சாப்பிட்டு ரசம் குடிப்பீங்களே, அது போல இப்ப இந்த மலத்தையும் சிறுநீரையும் வைத்து திருவிருந்து ஆராதனை நடத்தணும். மலத்தை சாப்பிட்டு சிறுநீரை
இல்லைன்னா இயேசு மனிதன். நான் இயேசு விடமாட்டேன்னு சொல்லி மலத்தை சாப்பிட்டு சிறுநீரை குடித்து வேதனையை அனுபவித்தார். இவங்க தாங்க வைராக்கி உள்ளவங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. ஏதோ எங்கேயோ நடந்தது, அவங்க தான் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை போல சாதாரண மனுஷர்கள் தான். ஒருவேளை அவர்களை போல் நிற்க வந்தா நீ வைராக்கியம் நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த ரிச்சர்ட் உம்பரன் எனக்கு இயேசுதாங்க முக்கியம். நமக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தை அனுமதிக்கல. ஒருவேளை அனுமதிச்சா நம்ம செய்வோமா தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காரியம், உடனே இயேசுக்கு போயிடுறது. நீ இயேசுவோடு இணைந்திருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடமைக்கு சபைக்கு வந்துட்டு கடமைக்கு ஏதோ வந்தோம் போனோம், இப்படிப்பட்டவர்கள் வருகிற நாட்களில் விசுவாசத்தில் நிற்பது கடினம். ஏதோ கடமை சர்ச்சைக்கு வந்துட்டு ஏதோ நாலு வசனத்தை கேட்டோம் அதோட போயிட கூட்டம் நிற்க முடியாது. வைராக்கியமா கத்திருக்காங்க, ரத்தம் சிந்தாலும் பரவாயில்ல, நிந்தனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் கத்தரை ஓடுவேன்னு சொல்ல முடியாது. மரியாதை போல இயேசு பார்த்து அமர்ந்து அவரோடு இணைந்திருக்கிறவர்கள் சாத்தானை ஜெயிப்பார்கள். மாட்டாத போல அநேக காரியத்துக்கு கவலைப்பட்டு கலங்குகிற கூட்டம் வெக்கப்பட்டு போகும். நாம் எந்த லிஸ்ட் இருக்கும்? சாத்தான் ஒன்று போராட்டங்களை கொண்டு நம்மை வெளிதவர பண்ணுகிறான், அல்லது இச்சைகளை கொண்டு. அநேக அருவருப்பான பாவம் நான் அன்னைக்கு சொல்லுகிறது, பாவத்தை விட்டு நாம ஒதுங்கினாலும் பாவம் நம்மகிட்ட என்ன செய்யாது? ஒதுங்காது. நீங்க பாவத்தை வெறுத்தாலும் பாவம் உங்களை வெறுக்காது. இச்சை நீங்க வெறுத்தாலும் இச்சை உங்களை வெறுக்காது. எப்படியான பாவத்துல விழாவோட போராடும். அந்த பாவ இச்சையை மேற்கொள்வதற்கு நீ இயேசுவோடு இணைந்திருக்கணும். இயேசு இல்லைன்னா பாவத்தை மேற்கொள்ளவே வாலிப பிள்ளைக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இயேசுவோடு இணைந்திருக்கலன்னா வாலிப இச்சைகளை மேற்கொள்ளவே யாரோடு இணைந்திருக்கணும்? தம்பி, யாரோடு இணைந்திருக்கணும்? யாரோடு இணைந்திருக்கணும்? யாரோடு இணைந்திருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடு இணைந்திருக்கணும்? நீ சொல், யாரோடு இணைந்திருக்கணும்? யாரோடு இணைந்திருக்கணும்? அல்லேலூயா. தூண கேஸ் முடிச்சுட்டாங்க. நல்லா சின்ன பசங்க சிக்கிறானுங்க ஒரு பார்வையில. நான் சிக்கலையே கத்தாவே வந்து நீ வைத்த கிருபைக்காக உனக்கு ஸ்தோத்திரம். உள்ள சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. யாரோடு இணைந்திருக்கணும்? இயேசுவோடு இணைந்திருந்தா பாவத்தை மேற்கொள்ள முடியும். அடிக்கடி உங்களுக்கு சில தவறான இச்சை வருது இல்ல, சில நேரம் சரியா தப்பானே தெரியுது இல்ல, எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல. அது ஒரே ஒரு வழி, நீங்கள் நானும் இயேசுவோடு இணைந்து. உன் செல்போன் அடிக்கடி தவறுறீங்களா? நான் பார்க்க கூடாதுதான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்ன அறியாம திடீர்னு கண்ணில் பட்டுக்குது, அடிக்கடி நான் விழுந்துடுறேன். இங்க நம்மளோட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எதேச்சியா பார்க்க தோணுது, அதோட சிந்தையெல்லாம் தடுமாறி இருக்குது. இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சூழல் நெருக்குவதனால பாவத்தில் விழுந்துடுறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன் இயேசுவோடுங்கிற உறவை சரிப்படுத்துங்க. உங்க ஜெப வாழ்க்கை முதல்ல சரிப்படுத்துங்க. ஜெபம் தான் உங்களுக்கு அஸ்திவாரம். இயேசுவோடு நீங்க ஜெபத்துல செலவழிக்கிற நேரம் தான் பாவத்தை மேற்கொள்ள விரல் தருகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க நேரம் செலவழிக்க உங்க இருதயம் விரும்பலன்னா, ஒண்ணு நீங்க பாவத்தோடு போராடி தோற்று போய் கொண்டிருப்பீங்க, அல்லது பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருப்பீங்க. ரெண்டு ஏதோ ஒண்ணு. ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க முடியாம ஓடி நிக்கிறீங்கன்னா, ஒண்ணு பாவத்தோடு நீங்க போராடிட்டு தோற்று கொண்டிருக்கணும், தோற்று போவதனால் சோர்ந்து போயிருக்கணும், அல்லது தெரிந்து துணிகரமான பாவம் செய்திருக்கணும். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? கர்த்தரை முதலிடத்தில் வைத்து அனுபவம் இருக்கா? தேவனோடு நடக்க நடக்க வாழ்க்கை மாறிடும். உங்க பாவ பலவீனங்கள் மாறிடும். பாவத்தினால் ஜெயிக்க வேலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோக்கு நோவா வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். வசனம் சொல்கிறது, ஈனோக் walked with God, Noah walked with God. தேவனோடு நடந்தார்கள். சஞ்சரித்தார்கள் என்றால் நடந்தார்கள். ஏனோக்கு தேவ கரத்தை பிடிச்சே நடந்தானாம். நோவா தேவன் கரத்தை பிடித்து நடந்தான். அப்படி என்ன அர்த்தம்? தேவன் மனுஷனா வந்தா கை பிடிச்சு நடந்தான் அர்த்தமா? இல்ல இல்ல. ஏனோக்கு நோவானா தன்னுடைய பொறுப்புள்ள நேரங்களை தவிர, குடும்ப பொறுப்பு, உலகப்புற வேலை, இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவன் இருதயம் தனிமையான இடத்தை தெரிச்சு. ஏனோக்கு மனைவிக்குள்ள இருந்தாங்க.
குடும்பத்தில் அநேக பொறுப்புகள் எல்லாம் முடிச்சிடுவான். முடிச்சவன ஏனோக்கு இறுதி தனிமையான இடத்தை தேடும். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 மருமக்கள்மா. குடும்பம் பெருசு, பொறுப்பெல்லாம் ஏறாலும் அதெல்லாம் முடிச்சவன் அவன் இறுதி தனிமையான இடத்தை தேடும். நேரம் ஓடி போவான். தனிமையா உட்கார்ந்து தேவனோடு பேசி அவரை ஆராதித்து அவரோடு உறவாடினான். அதைத்தான் சொல்லுகிறது, தேவனோடு சஞ்சரித்தார்கள். அந்த ஏனோக்கு தான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த நோவாவும் குடும்பமும் தான் நியாயத்தில் ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம இருதயம் ஏங்குதுங்களா? ஜெப நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. செல்போன்ல பல மணி நேரம் உட்கார்ந்து சீரியல் பார்க்க, சினிமா பார்க்க இருதயம் கவலைப்படுறது இல்லை, கஷ்டப்படுறது இல்லை, சந்தோஷமா இருக்குது. 1 மணி நேரம் ஜெபத்துல உட்கார்ந்து கஷ்டமா இருக்கு. தேவனோடு இருக்கிற உறவுல வைராக்கியமுள்ள இருப்பினா சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது அவன் ஓடி போவான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். நாம உல்டாவா பண்றோம். தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசு எதிர்த்து நிற்பதனால தான் பிசாசு துண்டக்கான துணியக்கான ஓட விட்டு அடிக்கிறான். அல்லேலூயா. பைபிள் ஓடுனது யாரு? நடந்திருக்க பைபிள் யாருக்கு? ஸ்கேவா என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 பிள்ளைங்களும் பவுல் இயேசுவின் நாமத்தினால பிசாசு பிடித்தவர்களை ஜெபித்து பிசாசு துரத்துறத 7 பேர் பார்த்தாங்க. பவுல் பாருங்க, சூப்பரா இயேசு நாமத்தில் போ அப்படினா பிசாசு ஓடுது. 7 பேரும் அண்ணன் 7 பேர் நான் டேய் நம்ம ஆசாரிய பிள்ளைங்கடா, பிசாசு பிடிச்ச ஒரே ஆள். ஒரு ஆள் நம்ம நடுவில் நிப்பாட்டிட்டு 7 பேர் சுத்தி தலையை பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்துல போ போனா அது பார்த்துச்சு. 7 பேரோட துணியை உருவி நிர்வாணமாக்கி துண்டகான துணியகான பிசாசு நினைச்சுனா ஓட விட்டான். இது எங்க நடக்க கதை பைபிள் இருக்குது. அப்போ சொல்ல என்ன காரணம்? பவுல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்திருந்தான். அப்பொழுது ஓடி போனான். இந்த ஸ்கேவா என்ற ஆசான் பிள்ளைங்க கர்த்தர் வார்த்தைகளால் கீழ்ப்படியல, பிசாசு எதிர்த்திருந்தார்கள். பிசாசு ஜெயம் எடுத்தான். நம்ம வாழ்க்கையில நம்மோடு, குடும்பத்தோடு, நம்முடைய ஆசீர்வாதங்களோடு, ரட்சிப்போடு போராடுகிற சாத்தானை ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். முதல்ல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். ரத்தம் சிந்தினவரோடு இணைந்திருக்கணும். 3வது ரத்தம் சிந்தினவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய எவ்வளவாய் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். எப்போ நீ வசனத்தை ஓவர்டேக் பண்றீங்களோ, எப்போ வசனம் தூக்கி வீசிட்டு வசனத்தை அசட்டை பண்ணி மன விருப்பம் போல போகணும், என் இச்சையை நிறைவேற்றணும், என் விருப்பத்தை நிறைவேற்றணும், நான் சுகமா வாழணும், எனக்கு கட்டுப்பாடுலாம் வேண்டாம், எனக்கு இந்த விதிமுறைகள் எனக்கு வேண்டாம் என்று எப்போ வசனத்தை அசட்டை பண்றோமோ அப்பொழுது சாத்தான் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிசாசு போராடுறது ஏன் சொல்ல முடியல? கணவன் ஒரு பக்கம் போறாரு, மனைவி ஒரு பக்கம் போகுது, பிள்ளைகள் ஒரு பக்கம் போகுது, குடும்பமே சாட்சி இல்ல, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்ல, குடும்பத்தில் ரட்சிப்பின் வாசனையே இல்ல, குடும்பத்தில் ஜெபிக்க முடியல, எந்த விதத்திலும் தேவனுக்கு உறவே இல்லை. ஏன் போராட்டம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய தவறுகிறோம். எப்பெல்லாம் நம்ம வசனத்தை மீறுகிறோமோ அப்பொழுது நாம் சாத்தான் கைக்குள்ள வந்தோம். ஏவாள் தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் பெண், முதல் மனிதன் ஆதாமின் விழா இடமிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள். இந்த ஆதாமுக்கு ஏவாளும் கர்த்தர் பிரமாணம் கொடுத்தார். என்ன பிரமாணம்? என்ன பிரமாணம் கொடுத்தார்? யாருக்கு பிரமாணம் கொடுத்தார்? அடுத்த முறை 3 பேருக்கு நிக்க வைக்கும். சரியா? ஏவாள் ஹல்லேலூயா. நீ பகல் பரிதாபம் பார்க்கறது போல கிடையாது. நம்ம பிள்ளைகள் நம்ம கட்டிக்காம யாரும் கண்டிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் இருக்கிறது இப்படி பின்னாடி வரும். ஹல்லேலூயா. ஏவாளுக்கு ஆதாம் பிரமாணம் கொடுத்தார். என்ன பிரமாணம்? நன்மை தீமை அறிவு கனியை புசிக்கூடாது. ஏவாள் என்ன செஞ்சா? மரத்தின் கனியை புசிச்சா. புசிச்சதை பவுல் சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு
2 அதிகாரம் 14 வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸ்திரீயானவளே என்ன செய்யப்பட்டாலாம்? யாரால? பவுல் சொல்றாரு, ஏவாள் துணிகரமாய் பாவம் செய்யறார். நல்லா கவனிங்க. முதலாவது வஞ்சிக்கப்பட்டால், வஞ்சிக்கப்பட்ட பின்பு மீறினார். இந்த வஞ்சனை யாரால வந்தது? யாரால வந்துச்சு? யார் வஞ்சித்தது? சாத்தா வஞ்சித்தான். என்ன வஞ்சித்தான்? என்ன வஞ்சித்தான்? நீ மரத்தின் கனிய ஆண்டு என்ன பிரமாணம் கொடுத்தாரு? எல்லா மரத்தினையும் சாப்பிடலாம், இந்த மரத்தினையும் நினைச்சு விடாது. சாத்த என்ன முடிவு வச்சு கேட்டான்? ஏவாள் அழகா தோட்டம் சூப்பரா இருக்குது, அங்க ஆப்பிள் தொங்குது, மாதுளை தொங்குது, அத்திப்பழம் தொங்குது, என்ன ஆண்டதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு மரத்து பழனி சாப்பிடான்னு சொன்னாரோ அப்படின்னு தான் கேள்வி கேட்டான். அப்படிதானே கர்த்தர் பேச சொன்னாரு. தேவன் எல்லாத்தையும் சாப்பிடுனாரு. எங்க ஆரம்பிக்கிறா பாருங்க. அதாவது என்ன கிரியேட் பண்றான் அவன்? நீயும் அப்பா அப்புறாணி நீ தான் என்ன பண்ணுவ? இந்த கர்த்தர் பாத்தியா பைபிளை கொடுத்துட்டு போகாது, பாஸ்ட் வேற அனுப்பிச்சிட்டு இது செய்யாத அதை செய்யாத ஏகப்பட்ட கண்டிஷன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மரத்துல அழகா கனியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எவனா சொல்லுவானா? கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனா சாப்பிட்ட எப்படி கிரியேட் பண்றான்? நீ ரொம்ப பரிதாபமான இருப்பா, எல்லாமே அனுபவிக்க வேண்டியதுதான். இந்த ஏசு அப்படிதான்ப்பா, இதை செய்யாத, இந்த கிறிஸ்தவ சபை போயிட்டுனால இப்படி பேசாத, அப்படி பேசாத, அதை பண்ணாத, இதை பண்ண, ட்ரெஸ்ல இருந்து சொல்றாயா இந்த கிறிஸ்தவனே இப்படிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் மேக்கப் பண்ண அழகா இருப்பேன்னு பார்த்தா இந்த பாஸ்ட் மேக்கப் பண்ணாத, அழகா இருக்காத, அப்படி பண்ணாத. வசனம் சொல்லுது, யாருக்கு அலங்காரம் தேவையோ? யாருக்கும் அலங்காரம் தேவை? வசனம் தெரிஞ்சு சொல்லுங்க. அவலட்சணமானவர்களுக்கு அலங்காரம் இருக்கணுமா? எதுக்கு அலங்காரம்? கையப்பிடிங்க பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்தீங்கன்னா நீங்க அலங்காரம் பண்ணலாம், இல்லைன்னா எதுக்குங்க வேஸ்ட் தான். ஹல்லேலூயா. அருவருப்புனா லிமிட் சொல்லிட்டுங்களா? நீங்க எவ்வளவு அருவருப்பா இருந்தா நீங்க அலங்காரம் பண்ணலாம். ஏசாயா 53 அதிகாரத்துல இயேசுவுடைய முக தோற்றம் சொல்லப்படுது. என்ன முக தோற்றம்? சிலர் அடிக்கப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் விடிஞ்சு அங்கங்க அடிபட்டு அங்கங்க வீங்கிறது, குழக்கட்ட மாதிரி வீங்கிறது முகமெல்லாம் பார்க்கவே எப்படி இருந்துச்சா? ஏசாயா சொல்றாரு, அவர் முகத்தை யார் என்ன செய்ய முடியல? நான் ஒரு முகத்தை பார்த்த உடனே முகத்தை நினைச்சிருக்கோம், திருப்பிட்டோம். அவ்வளவு ஒரு முகம் அலங்கோலமா இருந்துச்சு. அந்த அலங்கோலமான இயேசு முகமே அவர் என்ன செய்யல? மேக்கப் போடல. ஹல்லேலூயா. அதை விட உங்க முகம் அலங்கோலம்னா உங்களை தாராளமா அலங்கரிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, அந்த சாப்டர் விட்டுரும், அது அப்படி போயிட்டே இருக்கு. கிறிஸ்தவம் அநேக விதிமுறைகள் உள்ளது, இதுதான் உண்மை. கிறிஸ்தவம் என்பது அநேக கட்டுப்பாடுகள் உள்ளது. இந்த பிரமாணம் என்பது பாரமானவைகள் அல்ல, இது கடினமானது அல்ல. இந்த பிரமாணம் என்பது இதுதான், அதாவது இந்த பைபிள் இருக்கிற கட்டளைகள் எல்லாமே இதுதாங்க வாழ்க்கை. இதான் கர்த்தர் மனுஷன் கொடுத்த வாழ்க்கை. இதை மீறி போனதுனாலதான் கர்த்தர் அதை எழுதி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு உலகம் எப்படி பார்த்தது? இது ரொம்ப கஷ்டம். சாத்தாதான் வஞ்சிக்கிறான் விசுவாசிகளை. நீ இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா சும்மா இப்படிதான் இது அதை கண்டிஷன் போடுவார். அந்த சர்ச்சுக்கு போய்ப்பாரு, எல்லாமே ஜாலியா தான் இருக்குது. கடந்த நாட்டில் சொன்னேன், வேலண்டைன்ஸ் டே கூட எங்க கொண்டாடுறாங்களா? எங்கதான் கொண்டாடுறாங்களா? ஹல்லேலூயா. அந்த சபைக்கு போய்ப்பாரு, நீ வேலண்டைன்ஸ் டே தனியாவே போக வேணாம், குரூப்பா போனி நான் கொண்டாடினே வரலாம். இங்க போனீங்கன்னா நீ சேர்ந்து போனாலும் பிரிச்சு போவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா இப்படிதான் ஏவாளை வச்சுட்டான். அப்படியா சொன்னாரு, எல்லா மாட்டுக்களையும் சாப்பிடாது ஒரு இந்த ரொம்ப வியாக்கியானம் கொடுக்குது. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல, இந்த மரத்துக்கடியை தான் தொடவும் வேணாம், இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன் அப்படின்னு ரொம்ப ஏற்கும். ஏன்னு வாங்கி சொல்லி தெரியுங்களா? கர்த்தர் சொன்னாரு இந்த மரத்துக்கடியை இப்ப இதுக்கு என்ன ஆசைனா சாப்பிடத்தான் வேணாம், தொட்டாது பார்க்கணும். இது தொடர்ந்து ஏற்க இருந்துட்டே இருந்துச்சு. தொட்டா கத்த போச்சு வாரோன்னு பயம் இருந்துச்சு. இந்த குழப்பத்துல சாத்தம் கேட்கிறான், என்ன உடவும் கூடாதுன்றாரு, சாப்பிடவும் கூடாது. உடனே சாத்தா முடிஞ்சிட, ஓ அம்மனிக்கு ஆசை
ஆசை இருக்குதா? இதெல்லாம் ஒண்ணு கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியணும்னு மரத்துக்கடி சாப்பிடாம இல்ல, சாப்பிட்டா அடிச்சுடுவாரோ பயத்துல தான் சாப்பிடாம இருக்குது. அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு நினைச்சிக்கிறோம், சாப்பிடுறோம். அழகா ஸ்கெட்ச் போட்டான், ஏவல்கிட்ட சொன்னான், வேற சும்மா அவர் துவாக்குது, நீ பழத்தை சாப்பிட்டா அவரை போல ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும், உங்களோட தேவன் போய் சொல்றாரு அப்படின்னு சாப்பிட்டான்னு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துச்சு. அப்ப சாப்பிட்டா சாக மாட்டேனா? சாக மாட்டேன், தேவனை போல ஆயிடுவேன். பறிச்சா கொறிச்சா புருஷனுக்கும் இதே தந்திரத்தை தான் இன்னைக்கும் சாத்தான் சபையை செய்யணும். வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்கு பெரிய பயமே என்னன்னா, ஐயோ ஏவாளுடைய இருதயத்தை சாத்தா வஞ்சித்து கர்த்தரை விட்டு பிரிச்சது போல உங்களையும் வஞ்சித்துருவானோ பயமாக்குது. அப்ப சாத்தான் வஞ்சகம் என்ன? கர்த்தர் வார்த்தையை நாம மீறணும், அதான் திட்டமே. ஏவாள் போட்ட ஸ்கெட்ச் என்ன? கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனியை இவங்க சாப்பிட்டு கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும்? மீறணும். இதே வஞ்சகம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சபையில வரும் பொழுது கர்த்தர் கூட பேசுகிறார், வெளியே போகும்போது சாத்தான் பேசுவான். அவர் அப்படிதான் பேசுவாரு, இச்சை அது இது விட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண முடியாம நீ கஷ்டப்படுறது அது பாஷை தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்றாரு. உன் வீட்டுல எப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும்? உனக்கு எவ்வளவு டைட்டான வேலை இருக்குது, புருஷனை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், காலையில எழும்பணும், பம்பரம் போல சுத்துற, எங்க நீ 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியும்? அதான் சொல்லுவாரு, நீ நல்லா தான் இருக்கிற, கிடைக்கிற நேரத்தை செய், ஜெபம் பண்ணு அப்படின்னு சாத்தான் பிரசனம் பண்ணுவான். இதை விட அந்த பிரசனம் சூப்பரா தெரியும். என்ன தெரியும்? ஆமா, நம்ம சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. காலையில் ரொம்ப நான் வெளியே வேலைக்கு போறேன், வீட்டுல வேலை, குடும்பத்தை பாக்குறேன், பிள்ளைகளை பாக்குறேன், அது ராத்திரி வந்தா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எங்க போய் நான் எழுப்பி ஜெபம் பண்றது? பொய்யே சொல்லக்கூடாதுன்னு வசனம் இருக்குதான் இவனு பிரசங்கம் பண்றாருதான். இந்த உலகத்துல பொய் சொல்ல வாழ முடியுமா? அந்த சாத்தான் பிரசங்கம் நமக்கு பெருசா தெரிஞ்ச உடனே வசனத்தை தானே என்ன செய்கிறோம்? நமக்கு ஏற்றது போல வசனத்தை நாம திருப்பிக் கொள்வது சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை மீறுவதற்கு எப்போ இருதயம் துணிகரம் கொண்டுச்சோ அப்பொழுது சாத்தான் கையை தோத்துட்டீங்கன்னு. என் தலையே போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை எல்லாம் கஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்ல, ஊரை பார்த்து காரி துப்புனாலும் பரவாயில்ல, கர்த்தர் வார்த்தையை நான் மீற மாட்டேன். ஊர் வரி கொடுக்கல, ஊரு காரியத்துக்கு செய்யல, இந்த இந்த விசேஷத்தை ஒண்ணு செய்யல அப்படின்னா நீ ஊரோட்டு ஒதுக்கிட்டு போ. கர்த்தரை பிரிவுல விக்கிற ஆராதனை பங்கெடுக்க பொய் சொல்லல, எனக்கு வேலை இல்லை, வேலையை காட்டி பரவாயில்ல, என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நீ காலையில் 5 மணிக்கு ஃபங்க்ஷன் வரலைன்னா இனி உன் வீட்டு வாசப்படி விதிக்க மாட்டேன். நீ வாசப்படி இல்ல, என் தெருவுக்கே வராம போனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை நமக்கு ஏற்றது போல திரும்பிக் கொள்ளக்கூடாது. சபை கூடுவர்கள் சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் இதான் வசனம், நான் மீற மாட்டேன், பொய் சொல்லாது இருப்பாயாக, நான் மீற மாட்டேன், உன் கண்கள் நேராய் பார்க்கிறது, நான் மீற மாட்டேன், அலைவாயாத கண்கள், ஐயோ அவனை போல வாங்கணும், இவனை போல வாங்கணும், இதை அனுபவிக்கணும், இப்படி இச்சையான காரியம் கண் அலைவாயாது. என் கர்த்தர் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, கண்களை நேராய் பார்ப்பேன். வசனத்தின்படி வாழ்கிற ஜனம்தான் சாத்தானை ஜெயிக்கிற கூட்டம். அந்த ஜனம்தான் நித்திய ஜீவனை பிரவேசிக்கும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. வசனத்துல வாழ்க்கை சம்பந்தம் இருக்கா? இனி கிறிஸ்தவர்களே பைபிளை ஒரு பொருட்டா மதிக்கிறது கிடையாது, இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது, பைபிளும் வாசிக்கிறது கிடையாது, சபைக்கு வசனம் கேட்பதும் கிடையாது, கீழ்ப்படிவதும் கிடையாது. ஆனா காணிக்க தவறா போட்டுறோம். நல்லா கவனிங்க, நீ காணிக்க போடுறதுனால பரலோகம் வந்துட மாட்டேன், கர்த்தர் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிவதனால தான் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கு நாளில கர்த்தர் நீங்க கொடுத்த காணிக்க கஷ்டமாக அக்கௌண்ட் நோட் எடுத்து கணக்கு போக மாட்டார். நீ கர்த்தரை செய்த பிரயாசப்பட்ட அநேக காரியங்களை அக்கௌண்டபிள் இருக்குது, அதை எடுத்தெல்லாம் பார்க்க மாட்டார். எதை வச்சு நியாயம் இருப்பாராம்? வாசி யோவான் 12:48.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எது நம்ம நியாயம் தீர்க்குமா? ஜட்ஜ்மெண்ட் எது கொடுக்குமா? நாம பல்லவத்துக்கு லாக்கி இல்லையா என்பதை நம்முடைய காணிக்கை தர்சமாக அல்ல, நாம் போகிற சபை அல்ல, கர்த்தருடைய வசனம் நியாயம் தீர்க்கும். எப்படி நியாயம் தீர்க்கும்? சிம்பிள். இப்படி சொல்றேன், பப்ளிக் எக்ஸாம் பிள்ளைங்க நடக்கும். எக்ஸாம் பேப்பரை கரெக்ஷன் சென்டர் இருக்கும், அது டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் இஷ்டம் போல கரெக்ஷன் பண்ண முடியாது. அவங்க ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சராகவே இருந்தாலும் அந்த டீச்சர் பார்த்து சரி தப்பு கரெக்ஷன் பண்ண முடியாது. கரெக்ஷன் பேப்பர் கொடுத்துருவாங்க, கீ ஆன்சர் அது ஷீட் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்யணும்னா ஆன்சர் ஷீட்டை பார்க்கணும், அதுல இருக்கிறது இங்க இருக்கா டிக், இதுல இருக்கிறது இல்லையா தப்பு போட்டுருவாங்க. இதுதான் செய்யறது கரெக்ஷன். இதுல இருக்கிறது இருக்கா, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தர் வசனத்தை வைப்பாங்க. இதற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்களா, கீழ்ப்படிஞ்சா உள்ள போலாம், கீழ்ப்படியலைன்னா இதுதான் நியாயம் இருக்கும். இதுல என்ன இருக்குன்னே தெரியாத ஒருத்தர் கீழ்ப்படிக்குமா? பைபிளே படிக்காத ஆளு, மலைக்கு கூட ஸ்கூல்ல ஒதுங்காத ஆளு எப்படி 10th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்? இப்ப பாஸ் பண்ணலாம், அது வேற கதை. இப்ப கதைக்கே நான் வரல, நான் ஒரிஜினாலிட்டி பேசுறேன். மலைக்கே ஸ்கூலுக்கு ஒதுங்காத ஒரு ஆளு 10th பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணவே பைபிளை தப்பி கூட தொட்டு வாசிக்காத ஒரு ஆளு பரலோகத்துக்கு வரவே முடியாது. நீ யாராவது போங்க, நீ எவ்வளவு வேணாலும் ஊழியம் செய்ய, எவ்வளவு காணிக்கணும், எவ்வளவு கஷ்டமா கொடுங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. பைபிளை தொட நேரம் ஓடுறியா? எவ்வளவு வசனம் கேட்டாலும் கீழ்ப்படியாம என் மன விருப்பம், நான் நினைச்சது அவன் செய்தியா இவன் செய்தியா என் உலகத்தை பார்த்து உலகத்தை கம்பேர் பண்ணி உன் ஜீவியத்தை நீ ஏன் தீர்மானிக்கிறியா? வருகையில கைவிடப்படுவாய். உன் மன விருப்பம் ஆகவே செய்தால் செய்வச்சு வசனத்தை உனக்கு ஏது போல வளைக்கிறியா? வருகையில கைவிடப்படுவாய். சபைக்கு போற மற்ற ஜனங்கள் செய்கிற தவறுகளை பார்த்து அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணி அவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய காரியம் செய்தார்களே என்று நீ வசனத்தை ஓவர்டேக் பண்ணி வசனத்தை மீறுவாயானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே கைவிடப்படுவாய். சாத்தான ஒரே நோக்கம், நீங்கள் நானும் வசனத்தை மீறணும். அந்த மீறுதல் தான் பாவம். ஏவாள் ஆதாம் எப்ப மீறினாங்களோ பாவம் உள்ள பிரவேசித்தது. யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை கர்த்தரோடு பேசுகிறாங்க. ஊழியக்காரன் மூலமா, உங்க புருஷன் மூலமா, உங்க மனைவி மூலமா, உங்க தாய் தகப்பன் மூலமா, உங்க கூட பிறந்தவர் மூலமாய், உங்க விசுவாசிகள் மூலமாய் எவ்வளவு கர்த்தரோடு பேசுகிறான். இதை செய்யாத, இதை போகாத, இது பாவம், இது அருவருப்பு, இது உனக்கு சரியானது இல்லை, இது தகுதியானது இல்லை, இது கர்த்தர் பிரியமில்லாதது. எத்தனை முறை சொல்லும் பொழுது உங்க மன விருப்பத்தினால ஊழியக்காரன் பேச்ச அசட்டை பண்ணி, உனக்காக புத்தி சொல்லுகிற நல்ல ஆவிக்குரியனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி மன விருப்பத்தின் போல வசனத்தை மீறி நடக்கிறீங்களே, உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ வசனத்துக்கு வாழ ஒப்பு கொடுப்பாயானால் சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பரிசுத்தத்தை குறித்த பிரமாணம், ஆராதனை குறித்த பிரமாணம், அதை அப்படிதான் செய்யணும். ஆராதனை பயத்தோடு பக்தியோடு பிரியமான ஆராதனை செய்யணும், கையை தட்டி ஆராதிக்கணும், கம்பீர சத்தோட, அதான் பிரமாணம். அதை கீழ்ப்படியணும். இனி பாரம்பரிய சபைகளை சாத்தமே வச்சுக்கிட்டா கையை தட்டக்கூடாது, சத்தமா பாடிடக்கூடாது, தூங்கரமா முடிச்சிருக்கமா தெரியாமையே ஆராதனை பங்கெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆராதனை நம்ம என்ன செஞ்சு ஆராதனை இப்படிதான் இருக்குன்னு வசனம் இருக்குதுங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கைத்தாளத்தோடும் ஓசையில கைத்தாளத்தோட ஒரு பாடி, இப்படிதான் ஆராதனை. அதான் பிரமாணம். பரிசுத்தம் அப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தால் உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனோ அவளோடு என்ன செய்தாயிற்று? இதான் பரிசுத்தத்தோட எல்லை. அப்ப இச்சையோடு பார்த்தாலே பாவம் வேதம் தான் சொல்லுகிறது. நான் என்ன பாஸ்டர் பாவமா செஞ்சுட்டேன், ஏதோ 2 சினிமா பார்க்கிறேன், 2 சீரியல் பார்க்கிறேன், அப்பப்போ காலேஜ்ல படிக்கும் போது அந்த வேலை செய்யற இடத்துல அப்படி பசங்க கூட சேர்ந்து ஒரு ஜாலியா அப்படி பார்ப்பேன். நீ ஓப்பனா சொன்னா ஏதோ பசங்க சைட் அடிக்கிற, நான் என்ன செய்யறேன்?
கொஞ்சம் சைட் அடிக்கிறேன், கொஞ்சம் பிள்ளைகளை குறித்து பேசுவோம் சந்தோஷமா இருக்கும், பசங்களை குறித்து பேசுவோம் சந்தோஷமா இருக்கும், சினிமா இதெல்லாம் நான் தப்பா பாஸ்டர் பண்றேன். இச்சையோடு பார்த்தாலே இருக்குது, இச்சையோடு பார்த்தாலே இப்ப படிக்கிற பசங்க கூட கொஞ்சம் 60% பரவாயில்ல போல, கல்யாணம் ஆனா 60-70 இவங்க பிரச்சனை. இச்சையோடு பார்த்தாலே பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரன் மூவன் என்று சொல்லுவாயானால் நீ எரி நகரத்துக்கு. அப்ப இதுதான் வாய் வார்த்தை லிமிட். ஆனா சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையினால 2 பேரை காயப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தினா அதுவே கொலைக்கு சமன்றார் கர்த்தர். அப்ப இதுதான் உபதேசம். நான் கொலையா செஞ்சுட்டேன், நீ கொலை செய்யல, வாய் போனதெல்லாம் பேசி. இதுல சில பேர் நல்லா சொல்லுவோம், நான் வெள்ளந்தி பாஸ்டர், மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேன், என்ன படுதோ அது அப்படியே நான் கொட்டி தீர்ந்துருவேன். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் கொட்டாத. நீ கொட்டதால 4 பேருக்கு காயம் உண்டாக்குதுன்னா அது கொலைக்கு சமன்றார். இதுதான் உபதேசம். அது மீறக்கூடாது. சாதான் சொல்லுவான், நீ வாய் வச்சாதான் கொலைக்க முடியும், வாய்க்குள்ளதான் கொலைக்கும். நீ வாயே ஆடாம இருந்தீங்கன்னா உனக்கு ஏறு பிடிச்சிருவாங்க. 4 வார்த்தை பேசு. இது சாத்தான் உபதேசம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அரைஞ்சா காட்டு. உனக்கு கேவலம் பேசுறாங்களா சகிச்சுட்டேன்னு கர்த்தர். பிசாசு சொல்லுவான், நீ என்ன உப்பு போட்டு சாப்பிடுறியா, ரோசம் என்ன உனக்கு, என்ன கேவலமா பேசுது, ஒரு 4 வார்த்தை. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்கிறது பக்தி விருத்தி உண்டாக்குது இருந்தா நீ பேசு. நீ பேசுற வார்த்தையில பக்தி விருத்தி உண்டாச்சுன்னா அதை பேசு, இல்லைன்னா பேசாத. இத நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற வாத்தியார் பேர். ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் சப்ஜெக்ட் எடுக்கும் போது அதே உள்ள கிறிஸ்தவத்தை நுழைச்சிருவார், சத்தியத்தை உபதேசிப்பார். அப்போ ஒரு வேடிக்கையா ஒரு இந்த வார்த்தை குறித்து அப்படியே ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, 2 சகோதரிமார்கள் தெருவில் இறங்கி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அம்மா வெளிச்சத்தை பார்த்து போனேன், ஒரு அம்மா இன்னொரு பார்த்து நீ அதை தின்ற இதை தின்ற அப்படின்னு அசிங்க அசிங்கமா பேசலாம். ஆப்போசிட் பார்ட்டி பிரியாணி தின்ற விட, பரோட்டா தின்ற விட, சப்பாத்தி சாப்பிட்ற விட, சிக்கன் சாப்பிட்ற விட மட்டும் அவ அசிங்க அசிங்கமா அதை தின்ற விட. இதை வேடிக்கை பார்த்து புரியல. இந்த பிரியாணி தின்றன்னு சொல்றாங்க அம்மா. நம்ம ஏமா கொஞ்சமா ஏதாவது இருக்கா, உன்னை அந்த பொம்பளை அவ்வளோ கேவலமா சொல்றா, அதை தின்றவில்லை இதை தின்றவில்லை, அப்படிப்பட்டவர்கள் அவளுக்கு அறிவு இருக்கா, இது இருக்கா, நீங்க நல்ல சம்மதமே இல்லாம அவளை போய் பிரியாணி தின்றவில்லை இந்த மாதிரி சொல்லிச்சா. அப்படிலாம் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கீங்க. அவ சாப்பிட்றத அவ சொல்றா, நான் சாப்பிட்றத எவ்வளவு கூட நம்ம பதில் சொல்லிச்சு பாருங்க. நாம என்ன பண்ணுவோம், நீ 4 பேசுற இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4. அப்ப ஜீவியங்கிறது வசனங்கள் எல்லைக்குள்ள இருக்கும். என் வார்த்தை இப்படிதான் இருக்கும் வசனம் சொல்லுது. நீ பேசுறது பக்தி இருக்குண்டாங்களா பேசு, என்னோட கம்முனு. எப்படி யோசிச்சு பாருங்க. பரிசுத்த குறித்த பிரமாணம், தேவனை தேடுவதை குறித்த பிரமாணம், ஊழியம் எப்படி ஊழியம் செய்யறது, அந்த ஊழியம் இப்படிதான் இருக்கணும், அந்த ஊழியம் குறித்த பிரமாணம். அதே கொடுப்பதை குறித்த பிரமாணம் உண்டு, அதையும் மீறுவது பாவம். தசமா கர்த்தருக்குரியது. என் ஆலயத்துக்கு வரும் பொழுது நீ வெறுங்கையா வராத, காணிக்கை கர்த்தருக்குரியது. அதை வஞ்சிப்பதும் ஏவாளை போல மீறுவது. இப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் வசனம் எல்லை கொடுத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ள நாம் நடக்கிறோம். அது சாத்தானை ஜெயிக்கிற கூட்டம் தான் நித்திய ஜீவன் ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். எப்படி சாத்தானை ஜெயிக்கிறது, ஏன் சாத்தானை ஜெயிக்கணும், நம்ம ரட்சிக்கிற வாழ்க்கை என்ன செய்யணும், நாம பாதுகாக்கணும். எப்படி ஜெயிக்கிறது, முதலாவது ரத்தத்தால் கழுவப்படணும். அனுதினமும் நம்ம வாழ்க்கை நிதானித்து ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டு தினந்தோறும் பரிசுத்தமாகி ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். 2வது, நம்ம எதிர்க்கிற சாத்தான் தந்திரங்களை எதிர்ப்பதற்கு தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள ரத்தம் சிந்தினரோடு இணைந்து நடக்கும். அவரை தேடுவதில் வைராக்கியம் இருக்கும். 3வது, ரத்தம் சிந்தினருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்ப்போமானால் சாத்தானை ஜெயித்து ரட்சிப்பு காத்துக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருப்போமா, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் தேவன் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்க உங்களுடைய ரத்தத்தோடு நாங்கள் ஐக்கியமாகி
சாத்தானை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் மிரட்டாங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கொஞ்ச நேரம் எல்லாம் கேட்ட வசனங்களை கொண்டு வந்து கர்த்தர் சொல்றதை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் கண்களை மூடி, அப்பா என் ரட்சிப்பன கடைசி வரை காத்துக்கொள்ளணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனோடு வானொப்பு கொடுங்க. ஒருவரே நடத்த போதுமானவர். கொடுப்போமா? எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மறைந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். மாறனாதா சீக்கிரம் வருகிறான். நாம் ஜெபிக்கலாம். விளம்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இமட்டுமாய் ஆராதிக்கிற தந்த நம்ம கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இமட்டுமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்து இந்த வசனங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாம் கீழ்ப்படைந்து நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.